ஹலோ காய்ஸ், இன்னைக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஹைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ மூவிக்குள்ளே போகலாம். மூவியில் ஹீரோயின் ஒரு நாவலுக்குள்ளே போயிருப்பா. இப்போ அந்த நாவலுக்குள்ளே தான் இருக்கா. அங்கே ஒரு ஜோசியர் ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, உனக்கு மொத்தம் 2 ஹஸ்பண்ட்மா, ஆனால் அதில் பக்கத்தில் இருக்கிற ஹஸ்பண்ட் வந்து உன்னோட ஹஸ்பண்டே கிடையாது. நீ அவன் கூட வாழ மாட்டேன். 2வதா வரப்போகிற ஹஸ்பண்ட் கிட்ட தான் நீ வாழ போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹீரோயினால ஏற்றுக்க முடியல. பக்கத்துல இருக்கிற ஹஸ்பண்ட் கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறா. இவனோட பேர் வந்து செங்சு. இப்ப ஹீரோயின் செங்சு கிட்ட போயிட்டு, நான் உன்னை மட்டும் தான் லவ் பண்றேன், வேற யாரையும் என்னால லவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவன் அதெல்லாம் காதுலயே வாங்க மாட்டேங்கிறான். அவன் பாட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் இதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு, இருங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடியே போய்கிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல செங்சு இறந்த மாதிரி காட்டுறாங்க. இவன் இறந்து இப்ப 3வது வருஷம் ஆகுது. இப்ப அதுக்கான செரிமனி தான் போய்கிட்டு இருக்கு. இப்ப ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பா. அப்ப பக்கத்துல இருக்கிற 2 பேர் பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி ஷெங்சு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ல இறந்ததாவும், அதுக்கப்புறத்துல இருந்து ஹீரோயின் இப்படி தனியாவும் வாழ்றதா பேசிட்டு அவங்க ரொம்பவே ஹீரோயினை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டு ஹீரோனுக்கு இன்னும் மேல மேல ஃபீலிங்கா இருக்கு. அவ எல்லாருமே போனதும் அழுதுகிட்டே நின்னுகிட்டு இருப்பா அந்த இடத்துல. இப்ப அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் பேசுற மாதிரி கேக்குது. அப்ப அவளோட தலையே பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது. அப்பதான் இந்த நாவல்ல இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஹீரோனோட கண்ணு முன்னாடி வருது. அதுல செங்சு நியான் அப்படிங்கிற வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். அப்ப ஹீரோயின் என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கெஞ்சிக்கிட்டு இருக்கா. பட் இருந்தாலும் அவன் கொஞ்சம் கூட அதை மதிக்க மாட்டேங்கிறான். அவளை கூட்டிட்டு அங்கிருந்து வெளியே போயிடுறான். அதுக்கப்புறத்துல இருந்து ஹீரோயின் 2 பேரும் சுத்தமா மதிக்கிறதே இல்ல. நீ இருந்தா எங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டுக்கு ஜாலியா இருந்துகிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு அந்த ஜோசியக்காரர் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வருது. உனக்கு மொத்தம் 2 ஹஸ்பண்ட்மா அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் ஞாபகம் வருது. இதனால ஹீரோனுக்கு பயங்கரமா கோவம் வருது. அவ ஷிங்சுவோட போட்டோவை பார்த்து, எதுக்குடா என்னை ஏமாத்துன அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவளோட கண்ணெல்லாம் தொடச்சிட்டு, இது வரைக்கும் நான் உனக்காக வாழ்ந்தேன், ஆனா இனிமே நான் வாழ போற வாழ்க்கை எனக்கானது, இனிமே நான் எனக்காக மட்டும்தான் வாழ போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு அங்கிருந்து போறதுக்கு ட்ரை பண்ணுவா. அப்ப அவளோட காலு ஸ்லிப் ஆகி கீழே விழுகிற மாதிரி போயிடுறா. அப்போன்னு பார்த்துதான் நம்மளோட ஹீரோ வந்து ஹீரோயினை பிடிக்கிறான். வேற யாரும் கிடையாது, இவன் ஷென்சுவோட தம்பி. இவன் ஒரு ஐடலும் கூட. ஹீரோயின் ஹீரோவை பார்த்துட்டு அவளோட பாஸ்ட் எல்லாம் ஞாபகப்படுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கா. பாஸ்ட்ல ஹீரோயின் ஹீரோவோட பெரிய ஃபேனா இருந்திருப்பா. ஹீரோயின் இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அவளால சுத்தமா இதை நம்பவே முடியல. இப்ப ஹீரோயினோட கண்ணத்தெல்லாம் டச் பண்ணி பார்த்துட்டு, இங்க பாருங்க அண்ணி, நீங்க எதுவும் பயப்படாதீங்க, உங்க கூடவே நான் இருக்கேன், இப்போ வரைக்கும் நான் உங்களை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஆனா இதுக்கு ஹீரோயின் எந்த ரியாக்ஷனுமே காட்டாததுனால, உங்களுக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு கேட்கும்போது, அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்றா. அதுக்கப்புறம் தான் இவனுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஹீரோ டக்குன்னு ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு, அப்படின்னா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிதானே, அப்படின்னா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் அதெல்லாம் முடியாது, உன்னோட அண்ணன் இறந்துட்டான் அப்படிங்கிறதுனாலலாம் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லும்போது, எல்லாத்தையுமே ஷென்சுவோட அசிஸ்டன்ட் ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்ப ஹீரோவுமே வந்து ஹீரோயினை விடுற மாதிரி இல்ல. என்னோட அண்ணன் வேற இவ்வளவு சின்ன வயசுலயே உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டான். சோ அதனால இதுக்கப்புறம் நான் தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அங்க சென்சுவோட அசிஸ்டன்ட் ஒளிஞ்சிட்டு இருக்கான் அப்படிங்கறத ஹீரோ நோட் பண்ணிடுறான். இப்ப இந்த அசிஸ்டன்ட் சென்சுக்கு கால் பண்ணிட்டு, இந்த மாதிரி ஹீரோக்கும் ஹீரோனுக்கும் இடையில ஏதோ போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி போட்டு கொடுத்துடுறான். ஷென்சோ அப்ராட்ல ஒளிஞ்சிருக்கான். இப்ப இவன் அசிஸ்டன்ட் கிட்ட, நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையேன்னு சொல்லும்போது, இவன் வந்துட்டு நான் உண்மையா தான் சொல்றேன், நீங்க இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ஒய்ஃப் உங்க கூட இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கே உத்தரவாதம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவனும் சரின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றான். அதுக்கப்புறம் உள்ள இருந்து வெளியே நியான் வரா. நியானை பார்த்ததுமே அவளை ஹக் பண்ணிட்டு, உன்னை பார்த்த பிறகுதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இவ வந்துட்டு கவலைப்படாத, நான் எப்பவுமே இனிமே உன் கூட தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி கொஞ்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரிவா சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்புறம் திருப்பி ஹீரோவையும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. இப்ப இந்த அசிஸ்டன்ட் வந்து இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அங்கிருந்து நைஸா போயிடுறான். இப்ப இவன் போனதையுமே ஹீரோ வந்து நோட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட, இங்க பாருங்க, நான் என்னோட அண்ணனை விட வயசுல சின்ன பையனா இருக்கேன் அப்படிங்கறதுனால நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது. அது மட்டும் இல்லாம இதெல்லாமே திடீர்னு நடந்துருச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க நல்லா டைம் எடுத்து யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் வந்து அதுக்கெல்லாம் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு கையை எடுத்துக்கிறா. அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்த யோசிக்கிறா. என்னது நீ இப்ப எங்க நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஷர்ட் மேல கையை வைக்கும்போது 2 பேத்துக்கும் இடையில பயங்கரமா பத்திக்குது. 2 பேரும் மாத்தி மாத்தி மூச்சு பயங்கரமா வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப ஜூம் பண்ணி அண்ணனோட போட்டோவை காட்டுறாங்க. அந்த போட்டோக்கு கூட கடுப்பு வருது இதை பார்த்து. அப்படியே கட் பண்ண அடுத்த சீன்ல
சீன்ல ஹீரோவும், ஹீரோயினும் ரொம்பவே டீப்பா கிஸ் பண்ணிட்டு ஒரு ரூம்குள்ள போய்க்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ அவனோட டைய கழட்டுறான், ஷர்ட் பட்டன்லாம் ஒவ்வொன்னா ரிமூவ் பண்ணிட்டு, ஹீரோயின் கிட்ட அவனோட பாடிய காட்டும்போது, ஹீரோயினுக்கு அத தொட்டு பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. பட் இருந்தாலும் அவளுக்கு அவளோட மனசு இடம் குடுக்க மாட்டேங்குது. பட் இருந்தாலும் ஹீரோ இத விட்றதா இல்ல. ஹீரோயினோட கைய பிடிச்சு இவன் மேல வச்சுட்டு, "இது பிடிச்சிருக்கா?" அப்படின்னு கேட்கும்போது, இவளும் ஆமா அப்படின்னு சொல்றா. ஆனா ஹீரோ கிட்ட வர வர ஹீரோயின் கொஞ்சம் விலகி போய்க்கிட்டே இருக்கா. ஹீரோயின் ஜெங்ஸுவோட வெட்டிங் ஃபோட்டோ அந்த டேபிள் மேல இருக்கு. இது ஹீரோ பார்த்துட்டு, "நீ ஒண்ணும் கவலைப்படாத. திரும்பி அவன் வந்து உனக்கு ஞாபகத்திலேயே வரமாட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயின கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ கூட ஹீரோயினுக்கு, இருந்தாலும் இது கொஞ்சம் ஓவரா இருக்கே அப்படின்ற மாதிரி தோணுது. பட் இருந்தாலுமே எல்லாமே முடிஞ்சிருது. அதுக்கு அடுத்த நாள் காலையில ஹீரோவும், ஹீரோயினும் பெட்ல தூங்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் எந்திக்கிறா. ஹீரோயினுக்கு என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாரி தான் தோணுது. பட் இருந்தாலும் அவளுக்கு ஹீரோவ விட்டு பிரிய மனசு இல்ல. எப்படி எந்திரிச்சாலும் அதே மாதிரி திருப்பி வந்து படுத்துட்டு, ஹீரோவ டச் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கா. இது ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்ப ஹீரோயின் 5 வருஷமா நான் உன்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இது இப்போ கடைசியா பெட்ல வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நெனச்சுட்டு, இது உண்மதானா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக ஹீரோவோட ஃபேஸ டச் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பா. அப்ப ஹீரோவுமே கண்ணு முழிச்சுக்கிறானா, இதனால ஹீரோயின் இத சமாளிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல சும்மா பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி என்ன என்னோட ஃபேஸ்ல பார்த்துட்டு இருந்தேன்னு ஹீரோ கேட்கும்போது, அது ஒண்ணும் இல்ல. உன்னோட ஃபேஸ் பார்க்கறதுக்கு அப்படியே மாடலோட ஃபேஸ் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோ நம்ம 2 பேரும் பேசாட்டி கல்யாணம் பண்ணிக்கலாமா? எவ்வளவு நாள் நம்மளும் இப்படியே இருக்கிறது அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோனுக்கு வந்து கொஞ்சம் தயக்கமா இருக்கு. ஹீரோயின் அங்கிருந்து எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு, "இதெல்லாம் சரிப்பட்டு வராது. உங்களுக்கு என் மேல வெறும் பரிதாபம் மட்டும் தான் இருக்கு" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்து, "அப்படிலாம் கிடையாது. எனக்கும் உன்ன பிடிச்சிருந்தா என்ன பண்ணுவ?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஹீரோயின், "இதுக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணிக்கிட்டதே இல்ல. அப்புறம் எப்படி உங்களுக்கு என்ன பிடிக்கும்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோ வந்து, "கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் உன்ன மீட் பண்ணேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்றதுக்கு வரான். ஆனா அதுக்கு முன்னாடி ஹீரோயின் வந்துட்டு, "சரி விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எந்திரிக்கிறதுக்கு ட்ரை பண்றா. ஆனா ஹீரோ விட மாட்டேங்கிறான். ஹீரோயின கிட்ட இழுத்து வச்சுட்டு, "இந்த மாரியான ஒரு ஆள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு கொஞ்சம் யோசனையா தான் இருக்கும். நான் உனக்கு பெர்ஃபெக்ட்டா இருப்பேன் அப்படின்னு சொல்ல வரல. பட் இருந்தாலும் நான் என்னோட பெஸ்ட்ட குடுக்குறேன். அதையும் மீறி உனக்கு ஏதாவது லாஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, என்னோட சொத்துல பாதிய உனக்கு எழுதி குடுத்துடுறேன்" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயினும் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரியே உட்கார்ந்திருக்கா. உடனே ஹீரோ வந்து கிஸ் பண்ணலான்னு கிட்ட போகும்போது, ஹீரோயின் ஹீரோவ பிடிச்சு தள்ளி விட்டுட்டு, "நம்ம சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு டைம் ஆச்சு. கிளம்பலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. அதாவது கல்யாணத்துக்கு ஓகே அப்படிங்கிறத இன்டைரக்ட்டா சொல்லிட்டு போயிடுறா. இப்ப ஹீரோ அவனோட மனசுக்குள்ள, "உனக்கு வேணும்னா என்ன ஞாபகம் இல்லாம இருக்கலாம். ஆனா எனக்கு உன்ன நல்லாவே ஞாபகம் இருக்கு" அப்படின்னு நெனைக்கிறான். அப்புறம் ஹீரோவும், ஹீரோயினும் சேர்ந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கிட்டு ஹீரோவோட வீட்டுக்கு வராங்க. அப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட, "நான் வந்து உன்னோட அண்ணன்கிட்ட எனக்கும் அவனுக்கும் இடையில டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, நான் அந்த வீட்ல இருக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரீமெண்ட்ல சைன் போட்டு குடுத்தேன். அதனால தான் இங்க மூவ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோ, "ஆனா இப்பதான் உனக்கு வந்து என்ன பிடிச்சிருக்குல்ல. அப்படி இருக்கும்போது, இங்க நீ வரதுல எந்த தப்பும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட, "நான் இப்பவே எல்லார்கிட்டயும் உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லப் போறேன்" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் வந்து அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடுத்துக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ எதுக்காக அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் வந்துட்டு, "நாளைக்கே உனக்கும் எனக்கும் இடையில டைவர்ஸ் ஆச்சு அப்படின்னா, இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து உன்ன தான் திட்டுவாங்க. அது மட்டும் இல்லாம நீ பெரிய ஐடல் வேற. உனக்கு இது பெரிய ப்ராப்ளமா முடிஞ்சிரும்" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்துட்டு, "நான் உனக்கு மேக்ஸிமம் 1 மந்த் டைம் தரேன். அதுக்கப்புறம் கண்டிப்பா நம்மளோட கல்யாணத்த பத்தி எல்லார்கிட்டயும் சொல்ல தான் போறேன். ஏன்னா நானும் என்னோட பொண்டாட்டிய எல்லார் முன்னாடியும் பொண்டாட்டின்னு கூப்பிடணும்ல" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயினும் வந்து சிரிக்கிறா. அதுக்கப்புறம் இதுக்கு சரின்னு ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு அக்ரீமெண்ட் எடுத்து ஹீரோயின் கிட்ட குடுக்குறான். அதுல ஹீரோவும், ஹீரோயினுக்கும் இடையில டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, ஹீரோவோட மொத்த சொத்தும் ஹீரோயினோட பேருக்கு வர மாதிரி இருக்கு. இத பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. இதெல்லாம் வேண்டாமே அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ இதெல்லாம் ஒத்துக்கிற மாதிரியே இல்ல. "அதெல்லாம் இல்ல. சப்போஸ் நீனும் நானும் டைவர்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா என்னோட எல்லா சொத்தும் உனக்கு தான் வரும்" அப்படின்னு சொல்லிட்டு, அவனோட பாக்கெட்ல இருந்து ஒரு பாக்ஸ் எடுத்து ஓப்பன் பண்றான். அதுல ரிங் இருக்கு. ஹீரோயின் கிட்ட ப்ரொபோஸ் பண்ணவே ஆரம்பிச்சிடுறான். "நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா?" அப்படின்னு கேட்குறான். இப்ப ஹீரோயினுக்கு இதுக்கு முன்னாடி இவ ஜென்ஸு கிட்ட ப்ரொபோஸ் பண்ணியிருப்பா. "என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா?" அப்படின்னு கேட்டிருப்பா. அப்ப இவன் வந்துட்டு கொஞ்சம் சந்தோஷமா கூட சரின்னு சொல்ல மாட்டேங்கிறான். வெறும் கைய மட்டும் தான் நீட்டுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ரிங் போட்ட பிறகு, "நானும் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேருக்கு சொன்ன மாரி சொல்றான். அதுக்கப்புறம் ரிங்க ஹீரோயினுக்குமே போட்டு விடுறான். இப்ப ஹீரோயின் இத பத்திலாம் நெனச்சுட்டு, இப்போ ஹீரோ கிட்ட "எனக்கு கல்யாணத்துக்கு ஓகே" அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோ ஹீரோயினுக்கு ரிங் எல்லாம் போட்டு விட்டுட்டு, இன்னொரு ரிங் எடுத்து அவனே போட்டுக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட கைய வந்து பிடிச்சுக்க சொல்லி கைய காட்டும்போது, ஹீரோயினும் கைய பிடிச்சுக்கிறா.
ஹீரோயின அவன் பக்கமா பிடிச்சு இழுத்துட்டு, இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நமக்கு வந்து கல்யாணம் ஆகுற வரைக்கும் நீனும் நானும் ஒரே ரூம்ல தான் ஸ்டே பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கா. இதெல்லாம் சரிப்பட்டு வருமா அப்படின்ட்டு. ஆனா ஹீரோ விடுறதா இல்ல. இத தடுக்கிறதுக்கு நீ எதுவும் பிளான் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயின டக்குன்னு கிஸ் பண்ண ஆரம்பிச்சுடுறான். அப்படியே கட் பண்ணா அதுக்கு அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க. ஹீரோ தூக்க கலக்கத்துல நடந்து வந்துகிட்டு இருப்பான். அப்ப கீழ பாக்ஸ் இருக்கிறது தெரியாம அதுல இடிச்சுக்கிறான். அப்ப அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆன பிறகு தான் அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கும்போது, ஹீரோயின் வந்து ஹீரோவோட ஃபேனா இருக்கும்போது, நெறைய பேனர்லாம் வச்சிருப்பாள்ல, அதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கா. இத பார்த்து ஹீரோ அத பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து ஹீரோயினுமே அந்த பக்கம் வந்துடுறாளா, இவளுக்கு ரொம்பவே பதட்டமா போயிடுது. வேகமா போய் இந்த பாக்ஸ மறைச்சுக்கிட்டு, குட் மார்னிங் அப்படின்னு சொல்லும்போது தான் தெரியுது, ஏற்கனவே ஹீரோ இங்க இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்துட்டா அப்படின்ட்டு. அதனால ஹீரோ கிட்ட இத பத்தி நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்துட்டு, இந்த திங்ஸ வச்சு பார்க்கும்போதே உனக்கு என்ன முன்னாடியே தெரியும் போல அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயினும் ஆமா கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. அதுக்கப்புறம் அங்கருந்து அந்த பாக்ஸ எடுத்துட்டு ஓடிடுறா. அவளோட ரூம்குள்ள வந்து அந்த பாக்ஸ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, நான் யாரு அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிறக்கூடாது. அதனால கொஞ்ச நாள் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்போர்டுக்குள்ள அந்த பாக்ஸ வைக்கிறா. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு போகும்போது, ஹீரோ இவளுக்கு முன்னாடியே பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டு, அவன் அங்கருந்து ஒர்க்குக்கு கிளம்பியிருக்கான். இப்படி போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டிக்கி நோட் வேற எழுதி வச்சுட்டு போயிருக்கான். நான் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கேன். அதனால மறக்காம பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயினுக்கு இத பார்த்ததும் ரொம்பவே ஹாப்பி ஆகிடுது. அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிக்கிறா. என்னது என்னோட ஐடல் எனக்காக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. அதுக்கப்புறம் அந்த ஃபுட்ட சாப்பிடுறாளோ இல்லையோ, அத வச்சு வலிச்சு வலிச்சு ஃபோட்டோ எடுத்து சோசியல் மீடியால போட்டு விட்டுடுறா. அதுக்கப்புறம் லூவ காட்டுறாங்க. லூ ஹீரோயினோட போஸ்ட்ட பார்த்துட்டு, நம்மளுக்காக தான் இவ ஏங்கிட்டு இருக்கா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தப்பு கணக்கு போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து அந்த இடத்துக்கு நியானுமே வந்துட்டு, எனக்கு இந்த பேக் ஓகே. இத நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இதுக்கு இவன் தான் பில் பே பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின காட்டுறாங்க. ஹீரோயின் ரொம்ப நாள் கழிச்சு அவ திருப்பியும் ஒர்க்குக்கு போறா போல இருக்கு. ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு, இந்தா உனக்காக தான் இந்த காஃபிய வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, ஃப்ரெண்டுக்கு வந்து கடுப்பாகுது. இவ்வளவு நாள் புருஷன் புருஷன்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே சுத்திட்டு இருந்தேன். இப்பதான் வந்து நான்லாம் உன்னோட கண்ணுக்கே தெரியலனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே செல்லமா கோச்சுக்கிறா. இதனால ஹீரோயினும் ஆமாமா தப்பில்லாம என் மேலதான். உனக்கு கோபம் இருந்தா என்ன அடிக்க கூட செய் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையெடுத்து இவளே வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கா. பட் இருந்தாலும் ஃப்ரெண்ட் இத நம்புற மாதிரி இல்ல. எனக்கு ஏற்கனவே நெறைய ஒர்க் இருக்கு. நான் ஒர்க்க பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் வந்துட்டு நான் சீரியஸா தான் சொல்றேன். நானும் இனிமே என்னோட கரியர்ல ஃபோக்கஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றா. இருந்தாலும் இத ஃப்ரெண்ட் நம்புற மாதிரி இல்ல. இப்ப இந்த ஃப்ரெண்டுக்கு ஹீரோவ வச்சு இவளோட கடைக்கு விளம்பரம் பண்ணணும்னு ரொம்பவே ஆசையா இருக்கும். பட் அது எதுவுமே வந்து சரியா நடந்திருக்காது. அதனால இவ விரக்தியில அங்கருந்து கிளம்புறதுக்கு ட்ரை பண்ணும்போது, ஹீரோயின் வந்துட்டு, "இப்ப என்ன ஹீரோவ வச்சு ஆட் ஷூட் பண்ணணும் அவ்வளோதானே! நான் பண்ணி தரேன்" அப்படின்னு சொல்றா. இத ஃப்ரெண்ட் சுத்தமாவே நம்ப மாட்டேங்கிறா. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்துட்டு சரின்னு சொல்றா. ஆனா ஹீரோயின் வந்து, "ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம்" அப்படின்னு சொல்லும்போது, இவளும் என்னன்னு கேட்கிறா. ஆனா இதுக்கு ஹீரோயின் என்ன சொன்னா அப்படிங்கிறத அங்க காட்டல. அப்படியே கட் பண்ண அடுத்த சீன்ல 2 பேரும் ஹீரோவ பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அப்ப செக்யூரிட்டி கார்டு வந்து இவங்க 2 பேத்தையும் ஸ்டாப் பண்றாங்க. ஃப்ரெண்டு சொல்றா, "நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, இது ரொம்பவே கஷ்டமான விஷயம்" அப்படின்னு சொல்லிட்டு. "நீ தான் என்னமோ ஈஸியா முடிச்சிடலான்னு சொல்லிட்டு இருந்த. ஆனா இப்ப பாரு உள்ள போக முடியல" அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஹீரோனுக்கு ஒரு ஐடியா வருது. சரி நான் புத்தா ஸ்டாச்சு கிட்ட ஹீரோவ வர சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ கால் பண்ணி, ஹீரோவ புத்தா ஸ்டாச்சு கிட்ட வரீங்களான்னு கேட்கும்போது, ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு கால கட் பண்றான். கட் பண்ணி அடுத்த நிமிஷம் பார்த்தா, ஹீரோயினுக்கு பின்னாடி நின்னுகிட்டு இருக்கான். அப்ப ஃப்ரெண்டு தான் ஃபர்ஸ்ட் திரும்புறா. ஃப்ரெண்டுக்கு ஹீரோவ பார்த்தோனே செம ஷாக்கு. உங்க 2 பேத்துக்குள்ள என்ன போய்க்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி 2 பேத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ண அடுத்த சீன்ல 3 பேரும் ஒண்ணா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டுக்கா நம்ம இப்ப இங்க இருக்கிறது கனவா நனவா அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கா. அப்ப அங்க புதுசா ஒரு பையன் வரான். அவன் ஹீரோயினுக்கும் ஃப்ரெண்டுக்கும் ட்ரிங்க்ஸ் குடுக்கும்போது, இந்த ஃப்ரெண்டோட கையும் அந்த பையனோட கையும் லைட்டா டச் ஆகிக்குது. அப்படியே ஹார்ட் எல்லாம் வந்து பறக்குது. இதை இவங்க 2 பேரும் நோட் பண்ணிட்டு, என்னடா நடக்குது அங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த பையன் வந்துட்டு ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேக வேகமா போயிடுறான். அப்போ கூட பின்னாடி திரும்பி ஃப்ரெண்ட ஒரு வாட்டி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் அங்கருந்து போறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்த விஷயத்த பத்தி சொல்லும்போது, ஹீரோ வந்து கேட்ட உடனே ஓகேன்னு சொல்லிடுறான். அப்ப ஃப்ரெண்டு வேற, "நாங்க இப்ப என்ன கேட்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதா இல்லையா? நீங்க வருவீங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, இவளுக்காக நான் எங்க வேணும்னாலும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின ஹக் பண்ணிக்கிறான். ஃப்ரெண்டு வேற கண்ணெல்லாம் தொடச்சு பார்த்துக்கிறா. நம்ம கண்ட காட்சி உண்மைதானா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவளோட ஃபோன்ல ஹீரோ வந்து ஃபோட்டோ அனுப்பியிருப்பான். அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பா. இப்ப ஃப்ரெண்டுமே அங்க வந்துட்டு உண்மைய
சொல்லு. உங்க 2 பேத்துக்கும் இடையில என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நோண்டி நோண்டி ஒவ்வொன்னா கேட்க ஆரம்பிக்கிறா. அப்ப ஹீரோயின் வந்துட்டு, அது வந்து நாங்க 2 பேரும் பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது. அதாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிங் ரிங்க காட்டவும், இவளுக்கு செம ஷாக் ஆயிடுது. உண்மையாவா நீ சொல்ற அப்படின்னு சொல்லி கத்தம்போது, ஹீரோயின் வந்துட்டு, இங்க பாரு இது வந்து சீக்ரெட்டாவே இருக்கணும். வெளிய எங்கேயும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவளும் சரின்னு சொல்லிட்டு, ஹீரோ ஒரு ஐடியலா இருக்கிறதுனால, நீ அவன்கிட்ட கொஞ்சம் நல்ல மாரியா நடந்துக்கோ. உன்ன விட்டு அவன போக விட்டுறாத. கொஞ்சம் பார்த்து பக்குவமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி அட்வைஸ்லாம் பண்றா. இத கேட்டு ஹீரோயின் பரவால்ல. என்ன நடந்தாலுமே நீ என் மேல இவ்ளோ கேர் எடுத்துக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு, இவளுக்கு ரொம்பவே ஹேப்பியா இருக்கு. அப்ப ஹீரோ வந்து மெசேஜ் பண்றான். இந்த ஒரு ஹோட்டலோட நேம் சொல்லிட்டு, அதுல 8த் ஃப்ளோருக்கு வா அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் இத பார்த்துட்டு அங்கருந்து கிளம்புறா. இப்ப ஹீரோயின் லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு அண்ணனுமே நியானோட வந்துகிட்டு இருப்பான். இப்ப இவன் ஹீரோயின பார்த்துடுறான். பட் இருந்தாலும் இது உண்மையா? இல்லையா? அப்படிங்கிறது இன்னுமுமே அவனுக்கு கிளியரா தெரியல. பட் இருந்தாலும் ஹீரோயின ஃபாலோ பண்ணிட்டு போய் ஏதாவது கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவனோட மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த நியான் வேற இன்னைக்கு ஃபுல்லா எனக்கு ஷாப்பிங் பண்ணி ரொம்பவே டயர்டா இருக்கு. ஸோ அதனால வாங்க நம்ம 2 பேரும் போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் லிஃப்ட்ல போயிடுறா. அதே மாதிரி இவனும் லிஃப்ட்ல போயிடுறான். ஹீரோயின் லிஃப்ட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்து ஹீரோவ தேடி போய்க்கிட்டு இருப்பா. அப்போன்னு பார்த்து ஹீரோயின யாரோ திடீர்னு பிடிச்சு இழுக்குறாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் அண்ணங்காரன காட்டுறாங்க. இவனும் ஹீரோயின தேடி வந்திருப்பான். ஆனா, இப்ப இங்க ஹீரோயின் இல்ல அப்படிங்கிறத பார்த்துட்டு, அந்த நியான அங்கேயே விட்டுட்டு, திருப்பி ஹீரோயின தேடுறதுக்கு ஆரம்பிச்சுடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின ஹீரோ தான் கூட்டிட்டு வந்திருப்பான். இப்ப ஹீரோ ஹீரோயின் கிட்ட, "இன்னைக்கு உனக்கு புடிச்ச மாதிரிலாம் வந்து நான் நடந்துக்கிட்டேன்ல. ஸோ அதுக்கான ரிவார்ட் எனக்கு வேணும்." அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, ஹீரோயின், "என்னால அதெல்லாம் முடியாது. வேற யாராவது பார்த்துற போறாங்க." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் ஹீரோ இத கேட்கற மாதிரி இல்ல. "இந்த உலகத்துல இருக்கிறவங்க யார் பார்த்தாலும் எனக்கு பரவால்ல. நான் அப்படிதான் பண்ணுவேன்." அப்படின்ற மாதிரி கிஸ் பண்ண ஆரம்பிச்சுடுறான். 2 பேத்துக்கும் இடையில கிஸ் டீப்பா போய்க்கிட்டு இருக்கு. அப்போன்னு பார்த்து அந்த இடத்துக்கு அண்ணங்காரனுமே வந்துடுறான். ஆனா, இவன் அவங்கள பார்க்கறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு நியான் வந்துட்டு, "உங்களுக்கு என் கூட இருக்க பிடிக்கல அப்படின்னா, இருக்க பிடிக்கலன்னு சொல்லிடுங்க. அத விட்டுட்டு என்ன இப்படி தனியா விட்டுட்டு வந்துட்டீங்களே." அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிக்கிறா. அதனால இவனும் வேற வழி இல்லாம சமாதானம் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல அவ கூடயே போறான். ஹீரோயினுக்கு நான் அப்ராட்ல இருந்து திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. இத பார்த்து ஹீரோயின் கொஞ்சம் ஷாக் ஆகுறா. பட் இருந்தாலும் இத வெளிய காமிச்சுக்க மாட்டேங்கிறா. அப்ப ஹீரோ ஹீரோயின ஹக் பண்ணிட்டு, "நான் இன்னைக்கு உன்ன ஒரு சூப்பரான இடத்துக்கு கூட்டிட்டு போக போறேன். அங்க நீ கண்டிப்பா வந்தே ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரொமான்டிக்கா சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்ப ஹீரோயினும் இத தப்பா புரிஞ்சுக்கிறா போல இருக்கு. வரமாட்டேன் அப்படின்னு தான் சொல்றா. பட் இருந்தாலும் ஹீரோ கேட்க மாட்டேங்கிறான். வேக வேகமா ஒரு டான்ஸ் ஸ்டுடியோக்கு வந்து கூட்டிட்டு வரான். இத பார்த்து ஹீரோனுக்கு ஒரே ஷாக்கு. இதுக்கு தான் இவ்ளோ பில்டப்பா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ இதையுமே நோட் பண்ணிட்டு, "நீ என்ன நான் வேற எதுவும் இடத்துக்கு கூட்டிட்டு வந்துருவேன்னு நெனச்சியா? பட் இருந்தாலும் பரவால்ல. அடுத்த வாட்டி நீ என்ன நெனைக்கிறியோ, அதையே நான் பண்ணிடுவேன்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயினும் கொஞ்சம் செல்லமா கோச்சிக்கிறாளா. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு, "இப்ப நான் உனக்காக டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடி காமிச்சுட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்ப அவளோட மனசுக்குள்ள, "நான் இது நாள் வரைக்கும் இந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ கான்செர்ட்ல தான் பார்த்துருக்கேன். ஆனா இப்போ இவ்ளோ க்ளோஸா உன்ன பார்த்துக்கிட்டு இருக்கேன்." அப்படின்னு நெனைக்கிறா. இப்ப ஹீரோ அவனோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் முடிச்ச பிறகு ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, "இப்ப சொல்லு, என்னோட அண்ணன் நான் 2 பேத்துல யாரு ஹேண்ட்ஸமா இருக்காங்க?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஹீரோயின் பதில் சொல்றதுக்கு தயங்குறா. பட் இருந்தாலும் ஹீரோ விடுற மாதிரி இல்ல. "நீ எது வேணாலும் சொல்லு. நீ என்ன ஆன்சர் சொன்னாலும் எனக்கு ஓகே தான்." அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் டக்குன்னு ஹீரோவ கிஸ் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் என்ன ஹீரோ சும்மாவா இருப்பான்? அவனும் திருப்பி கிஸ் பண்ண ஆரம்பிச்சுடுறான். அதுக்கு அடுத்த நாள் காலையில ஹீரோ கண்ணு முழிச்சு பார்க்குறான். பக்கத்துல ஹீரோயின காணோம். ஹீரோக்கு ரொம்பவே பயம் வந்துடுது. அவன் வீடு ஃபுல்லா தேடுறான். அப்பவும் ஹீரோயின காணோம். அப்ப அவனோட மனசுக்குள்ள, "ஒருவேளை நான் அவள சாட்டிஸ்ஃபை பண்ணலையோ, அதனால தான் என்ன விட்டு போயிட்டாளோ." அப்படின்னு சொல்லி நெனச்சுட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து அழுகவே ஆரம்பிச்சுடுறான். அப்பதான் அந்த இடத்துக்கு ஹீரோயினுமே வந்து, "என்ன பண்ற?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோ பார்த்துட்டு டக்குன்னு ஹீரோயின ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோயினும் ஹக் பண்ணிட்டு, "என்னாச்சு? கனவு எதுவும் கண்டயா?" அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ, "இதுக்கு மேல என்னை விட்டு நீ எப்பவுமே போகக்கூடாது." அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் வந்து, "சரி சமைக்கலாமா?" அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. இதுக்கு ஹீரோ வந்துட்டு, "உனக்காக இப்ப மட்டும் கிடையாது. நீ என் கூட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக காலம் முழுக்க சமைச்சுட்டு இருப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் குக் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இப்ப ஹீரோயின் வச்ச கண்ணு வாங்காம ஹீரோவே சைட் அடிச்சிட்டு இருக்கிறத ஹீரோவுமே நோட் பண்ணிட்டு, "இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறத நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன்." அப்படின்னு சொல்லி ஹீரோயின கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயினுக்கு ஒரு டவுட் வருது. "நீ வந்து பெரிய ஸ்டாரா இருக்க. இந்த மாரி பெரிய வீடு வச்சிருக்க. உன்கிட்ட காசு இருக்கு. அப்படி இருந்தும் நீ எதுக்காக குக் பண்ற? ஒர்க்குக்கு ஆள் போட வேண்டியதானே?" அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோ அவனோட ஃபிளாஷ்பேக்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஹீரோ சின்ன வயசா இருக்கும்போது அம்மா வீட்டு வேலைலாம் பண்ணி தான் ஹீரோவ வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் அப்பா வந்து இவங்க 2 பேத்தையும் சுத்தமா கண்டுக்க மாட்டாங்க போல இருக்கு. அப்படியே காலம் கொஞ்சம் கொஞ்சமா
போக போக அம்மாவுமே இறந்துடுறாங்க. இப்ப இத பத்திலாம் ஹீரோ சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, ஹீரோயின் வந்துட்டு, "சரி விடு ஃபீல் பண்ணாத. இப்ப எனக்காக கிட்டார் வாசிக்க முடியுமா?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோவும் சரின்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் அங்கருந்து போக விட மாட்டேங்கிறான். கன்னத்தையே காமிச்சிட்டு இருக்கான். இத ஹீரோயினும் புரிஞ்சுகிட்டு, ஹீரோவோட கன்னத்துல கிஸ் பண்ணிட்டு, கிட்டார் எடுக்கிறதுக்காக போறா. அப்பதான் அங்க ஒரு வயலினுமே இருக்கிறத நோட் பண்ணிட்டு, "உனக்கு வயலின் கூட வாசிக்க தெரியுமா?" அப்படின்னு கேட்கும்போது, இவனும் ஆமா அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோயின் அத கையில எடுத்து பார்த்துட்டு, "ஆனா இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் பழசா இருக்கே" அப்படின்னு கேட்கிறா. ஹீரோ இருந்தாலும் எனக்கு இது ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் வந்து எதுக்கு அப்படின்னு கேட்கிறா. இதுக்கு ஹீரோ வந்துட்டு, ஏன்னா ஒருத்தங்க என்கிட்ட வந்துட்டு, "நீ நல்லா பாடுற. ஆனா சத்தமா பாடுனா நல்லாருக்கும்" அப்படின்னு சொன்னாங்க அப்படின்ட்டு ஒரு டயலாக் சொல்றான். அப்ப ஹீரோயின் இத யோசிச்சு பார்த்துட்டு, "இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே" அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அப்போன்னு பார்த்து ஹீரோயினோட ஃபோன் ரிங் ஆகுது. இத ஹீரோவுமே பார்த்துட்டு, "உனக்கு ஃபோன் வருது. அத நீ பேசு" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போறதுக்கு ட்ரை பண்றான். பட் இருந்தாலும் ஹீரோயின் வந்துட்டு, "அது ஏதாவது தேவையில்லாத காலா இருக்கும். இதெல்லாம் அட்டெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல" அப்படின்னு சொல்லும்போது, அந்த கால் யார் பண்றா அப்படிங்கிறத காட்டுறாங்க. அண்ணங்காரன் தான் ஹீரோயினுக்கு இந்த கால் பண்ணிக்கிட்டு இருக்கான் போல இருக்கு. இப்ப திருப்பியும் ரிங் ஆக ஆரம்பிக்குது. ஆனா இந்த வாட்டி ஹீரோயின் ஃபோன் அட்டெண்ட் பண்ணிடுறா. ஆனா ஹீரோவுக்குமே வந்து அண்ணங்காரன் உயிரோட தான் இருக்கான் அப்படிங்கிற விஷயம் நல்லா தெரிஞ்சு தான் இருக்கு. இப்ப அண்ணன் வந்துட்டு, "நான் தான் ஏற்கனவே உனக்கு மெசேஜ் பண்ணேன்ல, உன்ன பார்க்கறதுக்காக நான் இங்க வரேன் சாகல" அப்படின்னு சொல்லிட்டு. "அப்புறம் எதுக்காக என்ன பிக்கப் பண்றதுக்கு வரல?" அப்படின்னு கேட்கும்போது, "அதெல்லாம் உன்ன பிக்கப் பண்றதுக்குலாம் நான் வர முடியாதுன்னு" சொல்லிட்டு அவ கால கட் பண்ணிடுறா. இதனால அண்ணனுக்கு செம்ம கடுப்பாகுது. அப்புறம் கடைசியா அவனோட அசிஸ்டன்ட்க்கு கால் பண்றான். அதுக்கப்புறம் ஹீரோவும், ஹீரோயினும் ரொம்பவே ஜாலியா கிட்டார் வாசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அண்ணன் அசிஸ்டன்ட் கூட போகும்போது, அவன் வந்துட்டு, "நீங்க எதுக்காக உங்களோட ஒய்ஃப இப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு இவன் வந்துட்டு, "இதுக்கு முன்னாடிலாம் நான் எவ்வளோ லேட்டா வந்தாலுமே, அவ எனக்காக வெயிட் பண்ணி கூட்டிட்டு போவா" அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்லாம் யோசிச்சு பார்க்குறான். இல்ல இவனோட ஃப்ளைட் கொஞ்சம் லேட்டா வந்திருக்கும். அப்ப கூட ஹீரோயின் இவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பா. ஆனா அப்ப கூட இவனோட மனசுல கொஞ்சம் கூட லவ் இருந்திருக்காது. ரொம்பவே நார்மலா தான் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இப்ப நடக்கிறத காட்டுறாங்க. இப்ப அண்ணனுக்கு ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி ஹீரோயின் நம்ம கூட இப்ப இல்லையே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சோகமா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் இப்ப எங்க இருக்கா அப்படிங்கிறதுக்கான அட்ரஸ வந்து கேட்குறான். அப்புறம் ஹீரோயின காட்டுறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இடையில கல்யாணம் ஆக போகுதுல்ல. சோ அதுக்கான வெட்டிங் கிஃப்ட்ட வந்து அவ ரெடி பண்ணிட்டா. பட் இருந்தாலும் இதுக்கு வேற ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு சொல்லி இவளோட ஃப்ரெண்டு கிட்ட ஐடியா கேட்கும்போது, ஃப்ரெண்டு வந்துட்டு வெறும் கிஃப்ட் மட்டும் பத்தாது. நீ கூடவே வந்து கிரீட்டிங் கார்டு அந்த மாதிரி ஏதாவது எழுது. கொஞ்சம் மானே, தேனே, பொன்மானேலாம் போட்டு கொஞ்சம் அழகா ரெடி பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு கால கட் பண்றா. அப்புறம் ஹீரோயின் பாதி எழுதுறா. ஆனா அதுக்கப்புறம் பென்னு வந்து எழுத மாட்டேங்குது. அதனால வேற பென் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறா. இப்ப இவ பண்ணிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே அண்ணங்காரன் தள்ளி நின்னு பாத்துடுறான். ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போன பிறகு இவனும் அங்க வந்து பாக்குறான். அந்த கார்ட்ல ஐ லவ் யூன்னு எழுதியிருக்கு. இப்ப ஹீரோயின் இவன நினைச்சுதான் எழுதுன மாதிரி இவன் வந்து நினைச்சுக்கிறான். அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற கிஃப்ட் பாக்ஸ வேற ஓபன் பண்ணி பாக்குறான். பார்த்தா அதுல நல்லா பிங்க் கலர்ல ஒரு சட்டை இருக்கு. கூடவே ஒரு ரோஸ் வேற இருக்கு. இதெல்லாமே ஹீரோயின் தனக்காக தான் ரெடி பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவன் தப்பா புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் இந்த ஷர்ட்ட வெளிய எடுத்து பாக்குறான். இந்த ஷர்ட் பார்க்கவே கண்றாவியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓரமா தூக்கி போட்டுடுறான். அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுமே அந்த இடத்துக்கு வரா. அப்போன்னு பார்த்து இவன் வேற கரெக்ட்டா அந்த சட்டைய போட்டு பார்த்துக்கிட்டு இருப்பான். இத பார்த்து ஹீரோயினுக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. அப்ப இந்த அண்ணக்காரன் கேட்கறான், "ஒழுங்கா ஒரு சட்டை கூட நீ எடுக்க மாட்டியா?" அப்படின்ட்டு. இத பார்த்து ஹீரோயினுக்கு சிரிப்பு தான் வருது. ஏன்னா இத ஹீரோ போட்டா கொஞ்சம் வேற மாதிரி இருந்திருக்கும். இவன் போட்டது காமெடியா இருக்கு. இப்ப இவ அண்ணன் கிட்ட வந்துட்டு, "இந்த ட்ரெஸ் உனக்காக நான் வாங்கல. வேற ஒருத்தங்களுக்காக நான் வாங்குனேன்" அப்படின்னு சொல்றா. அப்ப அண்ணன் வந்துட்டு, "நான் இவ்வளவு நாளா செத்து போனதா தானே நீ நினைச்சிட்டு இருந்த. அப்படி இருக்கும்போது இந்த சட்டைய நீ வேற யாருக்கு எடுத்திருக்க முடியும்?" அப்படின்னு கேட்கும்போது, அப்போன்னு பார்த்து ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். அப்ப அண்ணன் ஹீரோ கிட்ட, "நீ இங்க என்ன பண்ற?" அப்படின்னு கேட்கும்போது, "இது என்னோட வீடு. என்னோட வீட்ல நான் இருக்கிறது ஒண்ணும் தப்பு இல்லையே" அப்படின்ட்டு இவன் கேட்கறான். அதுக்கப்புறம் 3 பேரும் ஒண்ணா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு, "நீ இத்தன நாள் உயிரோட இருந்த அப்படின்னா, எதுக்காக அத எங்ககிட்ட சொல்லல?" அப்படின்னு கேட்கும்போது, இவன் வந்துட்டு, "சாரி, நான் அப்ராட்ல இருந்தேன் அப்படிங்கிறதுனால, என்னால உங்கள கான்டாக்ட் பண்ண முடியல" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட, "நீ இத்தன நாள் என்னோட ஒய்ஃப்க்கு ரென்ட்க்கு வீடு குடுத்ததுக்கு தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்துட்டு, "யார் சொன்னா? அப்படிலாம் எதுவும் இல்லையே" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின், "எதையும் சொல்லிடாத" அப்படின்னு சொல்லி, ஹீரோவ வந்து அவளோட காலால தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றா. ஹீரோ வேணும்னே ஹீரோயினோட கால புடிச்சு தடவிக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயினும் சொல்லாத சொல்லாத அப்படின்ற மாதிரி கண்ண காட்டிக்கிட்டே இருக்கான். இவனுக்கா ஒண்ணும் புரியல. இவங்க 2 பேரு மேலயும் கொஞ்சம் டவுட் வந்துருது போல இருக்கு. கீழ குனிஞ்சு ஏதோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ள ஹீரோயின் அங்க இருக்கிற சுடு தண்ணி எடுத்து அவளோட கையில ஊத்திட்டு, "ஐயோ! காயம் பட்டுருச்சு" அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறா. ஆனா அப்ப கூட அதுக்கு ஹீரோ தான் ரியாக்ட் பண்றானே தவிர, இந்த அண்ணாக்காரனோட ஃபேஸ்ல கொஞ்சம் கூட ரியாக்ஷனும் இல்ல. ஒரு லவ்வும் இல்ல. ஒரு பாசமும் கிடையாது. ஹீரோயின் கிட்ட போயிட்டு, "வா நான் உனக்கு ஆயில்மெண்ட் போட்டு விடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள கூட்டிட்டு போறான். ஹீரோயினுக்கு மருந்து போட்டுட்டு
கூப்பிட்டுட்டு, "நீ என்னை பத்தி எதுக்காக அவன்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற? என்னை பத்தி பேசுறது உனக்கு அவமானமா இருக்கா?" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் வந்துட்டு, "அப்படிலாம் இல்ல. நான் அந்த மாதிரி ஒரு நாள் கூட நெனச்சது கிடையாது. அது மட்டும் இல்லாம உங்க 2 பேத்துக்கும் இடையில சண்டை வராம ஸ்மூத்தா இத ஹேண்டில் பண்ணணும்னு நெனைக்கிறேன். அதனால தான் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்றா. இப்ப இத ஹீரோவுமே புரிஞ்சுக்கிறான். அப்போன்னு பார்த்தா அண்ணக்காரன் வேற கதவ தட்டிக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோனுக்கு வந்து கொஞ்சம் பயம் வந்துருது. 2 பேரும் ஒரே ரூம்ல தங்கியிருக்கோம் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஹீரோவ ஒளிஞ்சுக்க சொல்றா. ஆனா ஹீரோ வந்து முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க என்னடான்னா, "நீ வெளிய வரியா? இல்லன்னா நான் கதவ தொறந்துட்டு உள்ள வரவா?" அப்படின்னு அண்ணங்காரன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அதனால ஹீரோனுக்கு ரொம்பவே பயம் வந்துருது. ஹீரோவ கதவுக்கு பின்னாடி நிக்க வச்சுட்டு டோர ஓப்பன் பண்ணி பாக்குறா. அப்ப அண்ணன் வந்துட்டு, "இங்க இருந்ததெல்லாம் போதும். வா நம்ம நம்மளோட வீட்டுக்கு போகலாம்" அப்படின்ட்டு கூப்பிட்டுட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் வந்து, "இப்போதைக்கு என்னால வர முடியாதுன்னு" சொல்லிக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் இந்த அண்ணக்காரன் கேக்குற மாதிரி இல்ல. "என்னாலலாம் இங்க ரொம்ப நேரம் இருக்க முடியாது. வா சீக்கிரமா போகலாம்" அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் வந்துட்டு, "உனக்கு அவசரம்னா நீ போ. நான்லாம் வரமாட்டேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ வேற சும்மா இல்லாம வேணும்னே ஹீரோயினோட கைய தடவுறது, அவ கன்னத்துல கிஸ் பண்றது, முடிய பிடிச்சு நோண்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயினால சுத்தமா முடியல. பண்ண வேற, "இப்ப என்ன நான் உன்கிட்ட கெஞ்சணும்னு நீ நினைக்கிறியா?" அப்படின்னு கேட்கும்போது, "நீ ஒண்ணும் பண்ண வேணாம். இங்கேருந்து கிளம்பு" அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா அவ டோர க்ளோஸ் பண்ணி விட்டுடுறா. அதுக்கப்புறம் அண்ணன் கிட்ட, "நான் இப்ப ரொம்பவே பிஸியா இருக்கேன். அதனால நான் வரமாட்டேன். நீ மட்டும் இங்கேருந்து போ" அப்படின்னு சொல்லும்போது, இவனுக்கு இத கேட்டு செம கடுப்பாகுது. "என்னது உனக்காக நான் வெயிட் பண்ணணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோபமா அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு இடத்துல நடந்துகிட்டே பேசிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து ஆப்போசிட்ல அண்ணங்காரன் நிக்கிறான். இவன பார்த்ததும் 2 பேத்துக்கும் ஒரே ஷாக்கு. அண்ணன் ஹீரோயின் கிட்ட, "நேத்து நைட் என்னதான் நீ என் கூட சண்டை போட்டிருந்தாலும், உன்னோட மனசுல இன்னும் நான் இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். வா நம்மளோட வீட்டுக்கு போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின், "அதெல்லாம் என்னால முடியாது. நான் இப்ப ஹீரோ கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லும்போது, இவனுக்கு இத கேட்டு டென்ஷன் ஆகுது. "நான் ஏதோ கொஞ்ச நாள் தான் ஊர்ல இல்ல. அதுக்குள்ள நீ எதுக்கு ஒர்க்குக்கு போன?" அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின், "நீ ஏதோ இந்த ஊர்ல இல்லன்னா பரவால்ல. இந்த உலகத்திலே இல்லாத மாரி தான் இத்தன நாள் இருந்த. ஆனா இப்ப திடீர்னு வந்துட்டு இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்க. செத்து போனவன நம்பி நான் எப்படி வேலைக்கு போகாம இருக்க முடியும்?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறா. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து ஹீரோவோட கார்ல ஏறுறாங்க. அப்ப பின்னாடியே வந்து அண்ணன் கார்னு வந்து உட்கார்ந்துடுறான். "நான் விடுவேனா என்ன?" அப்படின்ற மாதிரி. ஒரு பக்கம் ஹீரோயின், "எதுக்காக இந்த கார்ல ஏறுனன்னு?" கேக்குறா. இன்னொரு பக்கம் ஹீரோ வந்துட்டு, "உன்னோட கார்ல தான் டிரைவர் இருக்காங்கல்ல, அந்த கார்லயே போக வேண்டியதானே?" அப்படின்னு கேக்குறான். அப்ப இந்த அண்ணன் வந்துட்டு, "ஏன் உனக்கு என்ன என்னோட ஒய்ஃப பிடிச்சிருக்கா?" அப்படின்னு கேட்கும்போது, இவனுக்கு அதுக்கு பதில் சொல்ல முடியாதுல்ல. அதனால அமைதியாகிடுறான். அதுக்கப்புறம் 3 பேரும் சேர்ந்து கார்ல போய்க்கிட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு ஒரு பக்கம் கடுப்பா இருக்கு. அவன் உள்ள உட்காந்துருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனா உட்காந்துகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறா, இவன் இப்ப உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படிங்கிறத பத்தி நம்ம யோசிக்க கூடாது. நம்ம எப்பவும் போல கேஷுவலா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, "பாட்டு போடுறேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்கிறா. ஹீரோ வந்து அதை எப்படி ஆன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக் குடுக்குறான். ஆன் பண்ண உடனேயே ரேடியோ மாதிரி ஏதோ ஓட ஆரம்பிக்குது. இல்ல அண்ணனோட ஒய்ஃப தம்பி கரெக்ட் பண்ணிட்டு போன மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இத கேட்ட ஹீரோனுக்கு தூக்கி வாரி போட்டுருது. வேகமா அத ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துக்கிறா அமைதியா. ஹீரோ வாய வச்சுட்டு சும்மா இல்லாம, "நீ இந்த மாரி ஸ்டோரி தான் கேட்பியே" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் வந்து இல்லங்கிற மாதிரி சமாளிக்கிறதுக்கு ட்ரை பண்றா. ஆனா பின்னாடி உட்காந்துருக்கிறவன், "நீ ரொம்பவே மாறிக்கிட்டே வர" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் வந்துட்டு, "நீ இந்த மாரி ஒரு மோசமான ஆளா இருக்கும்போது, நான் மாறுறதுல என்ன தப்பு இருக்கு? பழைய மாதிரியே நான் உன் பின்னாடியே இருப்பேன்னு நினைச்சியா?" அப்படின்ட்டு கேட்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் பின்னாடி அண்ணன் இருக்கான் அப்படிங்கிறத கொஞ்சம் கூட கண்டுக்காம 2 பேரும் கண்ணாலேயே ரொமான்ஸ் பண்ணிட்டு வராங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின ஒரு இடத்துல இறக்கி விடுறான். இப்ப பின்னாடியே அண்ணனும் போயிட்டு, "நடந்தது எல்லாத்தையுமே மறந்துடலாமே" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் கோச்சுட்டு அங்கிருந்து போயிடுறா. ஹீரோக்கு இத பார்த்து சிரிப்பு தான் வருது. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்ணிட்டு, "இன்னைக்கு நைட் எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. அத முடிச்சுட்டு நான் உன்ன பார்க்கறதுக்காக வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு கால கட் பண்றா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவளோட பிசினஸ் விஷயமா ஒருத்தங்கள மீட் பண்றதுக்காக போவா. அவங்க ஒரு டாக்குமெண்ட் குடுக்குறாங்க. அதுல சைன் பண்ண சொல்றாங்க. ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அத வாங்கிக்கிறா. அப்போன்னு பார்த்தா ஆப்போசிட்ல இருக்கிற ஆளுக்கு கால் வருது. இவனும் வந்து அட்டெண்ட் பண்ணி பேசிட்டு, "ஒரு நிமிஷம் நில்லுங்க. இப்ப சைன் பண்ண வேணாம். கீழ வந்து ஒரு பெரிய இன்வெஸ்டர் இருக்காங்க. அவங்கள நீங்க பிடிச்சிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்னுமே நல்லா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின கீழ கூட்டிட்டு போறான். அங்க போய் பார்த்தா அண்ணங்காரன் நியானோட உட்கார்ந்திருக்கான். அப்ப ஹீரோயின் அவள பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது, அண்ணனும் வந்துட்டு, "என்னோட பேர் சென்லு" அப்படின்னு சொல்லும்போதே ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறா. ஆப்போசிட்ல இருக்கிறது நம்மளோட புருஷன் தான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சரின்ட்டு இவளும் முன்னாடி வந்து, "என்ன ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு கேட்கும்போது, இவன் இல்லன்னு சொல்றான். அப்ப ஹீரோயின் வந்து கொஞ்சம் கடுப்பா, "ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா எல்லாமே ஞாபகத்துல இருந்து மறந்து போச்சு போல இருக்கு" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, இவன் ஆப்போசிட்ல இருக்கிற ஆள் கிட்ட,
கிட்ட ஒயின் எடுத்து ஊத்த சொல்லிக்கிட்டு இருக்கான். இவனும் ஊத்துறதுக்கு வரான். ஆனா அதுக்குள்ளேயே ஹீரோயின ஊத்த சொல்லிக்கிட்டு இருக்கான். அதனால இந்த ஆளும் ஹீரோயின் கிட்ட போயி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயினும் அவ்வளவுதானே பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒயின் பாட்டில ஓப்பன் பண்ணி ஊத்துறா. அதுக்கப்புறம் அவ்வளவுதானே இனிமே இந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்கும்போது, அண்ணன் வந்துட்டு அவ்வளவு ஈஸியா நான் சைன் பண்ணிடுவேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற வெயிட்டரை கூப்பிட்டு ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வர சொல்றான். அவங்களும் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. அப்ப இவன் வந்துட்டு இந்த ட்ரிங்க்ஸ குடிச்சிட்டு என் கூட நீ வீட்டுக்கு வந்த அப்படின்னா தான் நான் இதுக்கு ஒத்துப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயினும் பதிலுக்கு அப்படின்னா இந்த விஷயம் எல்லாமே உன் பக்கத்துல உட்காந்துருக்காளே அவளுக்கு தெரியுமா அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. இப்ப இவனும் கொஞ்சம் திமிரா உனக்கு என் கூட பிசினஸ் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த ட்ரிங்க்ஸ குடி, இல்லைன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி போய் உட்காந்துக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்க இருக்கிற ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையுமே வேக வேகமா எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறா. பக்கத்துல இருக்கிற நியானுக்கு இதை பார்த்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இவளுக்கு இன்னும் இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு தெரியாது போல இருக்கு. இப்ப அவ அண்ணன்காரங்கிட்ட போயிட்டு போதும் நிறுத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது இவனும் வந்து ஸ்டாப் பண்ண சொல்றான். பட் இருந்தாலும் ஹீரோயின் ரொம்பவே அதிகமா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நான் வந்து சொன்ன சொல்ல காப்பாத்திட்டேன். நீ என்ன சொன்னியோ அத வந்து ஒழுங்கா செஞ்சுரு அப்படின்னு சொல்லிட்டு அவ பாத்ரூமுக்கு போயிட்டு ஹீரோக்கு கால் பண்றா. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும்போதே ஹீரோ கண்டுபிடிச்சிடுறான். ஹீரோயின் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இவ பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த போனை வாங்கி ஒருத்தன் கட் பண்ணிட்டு, நீ எதுக்கு அவனெல்லாம் வந்து ஹெல்ப் கூப்பிடுற? வா நானே உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்ரூம்ல இருந்து ஹீரோனை வெளியே கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கான். அப்ப அந்த பக்கமா போன இன்னொருத்தன் ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இவன் வந்துட்டு இங்க பாரு அவ என்னோட பொண்டாட்டியை நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ உன்னோட வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் வந்துட்டு அதெல்லாம் இல்ல நான் உன்னோட ஒய்ஃப் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப இந்த தூரத்துல நின்னு அண்ணனும் நீயானும் பாக்குறாங்க. இப்ப அண்ணங்காரன் வந்து அவனோட மனசுக்குள்ள நீ ஒரே வாட்டி மட்டும் என்னோட பேரை சொல்லி கூப்பிடு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஓடி வந்துருவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் வந்துட்டு இவனையே பார்த்துட்டு இருக்காளே தவிர அவனை ஹெல்ப்புக்கு கூப்பிட மாட்டேங்கிறா. அங்க இருக்கிறவனை அடிச்சு போட்டுட்டு அவளே வெளியே ஓடிடுறா. அப்படி இருந்துமே அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது கரெக்டா அப்போன்னு பார்த்து ஹீரோவுமே அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயினை காப்பாத்திடுறான். ஹீரோ வந்து மாஸ்க் போட்டிருப்பான் தான் யாரு அப்படிங்கிறது தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துக்கு அண்ணன்காரனுமே வரான். பட் இருந்தாலும் ஹீரோ இதை கண்டுக்கிற மாதிரி இல்ல. அவன் பாட்டுக்கு ஹீரோயினை கூட்டிட்டு அங்கிருந்து போயிடுறான். இதை பார்த்து அண்ணன்காரனுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இவன் யாரா இருப்பான், பாக்குறதுக்கு வேற கொஞ்சம் சின்ன வயசு பையனா வேற இருக்கானே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். வீட்டுக்கு போனது ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என்னாலதான் இப்படி ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் உன்னோட சாரி எல்லாம் யாருக்கு வேணும், எனக்கு நீதான் வேணும். அது மட்டும் இல்லாம என்னோட ஃபேவரட்டான ஐடல் என் கூடவே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி கிஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு பக்கம் இந்த அண்ணங்காரனை காட்டுறாங்க. இவன் அப்போன்னு பார்த்துதான் ஹீரோக்கு கால் பண்ணிட்டு இப்ப நீ எங்க இருக்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். உடனே ஹீரோ வந்துட்டு இங்க பாரு நான் வந்து என்னோட வீட்டுல அது என்னோட பெட்ல என்னோட லவ் கூட நான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அண்ணன் வந்துட்டு இங்க பாரு எனக்கு உன்னோட பர்சனல் லைஃப் பத்தி எல்லாம் கேட்கறதுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்டே கிடையாது. நான் என்னோட பொண்டாட்டியை பத்தி கேட்கறதுக்கு தான் கால் பண்ணேன். அவ வீட்டுக்கு வந்தாளா அப்படின்னு கேக்குறான். போன் பார்த்து ஹீரோயின் ஹீரோக்கு கொடுக்குற முத்த சத்தம் எல்லாத்தையுமே இந்த அண்ணக்காரன் கேட்டுடுறான். அடைச்சே என்னடா இது சத்தம் அப்படின்னு கேட்கும்போது இவன் வந்துட்டு நான் தான் சொன்னேன்ல என்னோட லவ் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இவன் வந்துட்டு நீ என்னமாவது பண்ணு, பட் இருந்தாலும் நீ இப்போ ஒரு ஐடியால இருக்க அதை கொஞ்சம் மனசுல வச்சுட்டு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை கட் பண்ணிடுறான். இப்போ கூட அண்ணனுக்கு தம்பி தான் ஒய்ஃப் கூட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட டவுட் வர மாட்டேங்குது. அதுக்கு அடுத்த நாள் காலையில ஹீரோ குக் பண்ணிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து ஹீரோயின் வரும்போது ஹீரோ நேத்து நைட் என்னெல்லாம் நடந்ததோ அதை பத்தி சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுக்கு ஹீரோயின் செல்லமா கோச்சுக்கிறா. அப்ப ஹீரோ வந்துட்டு நான் ரொம்ப நாளா உன்கிட்ட இந்த கொஸ்டின் கேட்கணும்னு இருந்தேன். நீனும் நானும் பல டைம் ஒண்ணா இருந்திருக்கோம். இப்ப வரைக்கும் உனக்கு என் மேல ஏதாவது ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்துட்டு எனக்கு உன்கிட்ட இருக்கிற எல்லாமே பிடிச்சிருக்கு, அது மட்டும் இல்லாம நீ பண்ற எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா என்ன அதை சொல்றதுக்கு தான் எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ வேற மேட்டரை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ வந்து நான் அதை பத்தி சொல்ல வரல அதாவது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்றதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ள அண்ணக்காரங்க வந்துடுறான். இப்ப அண்ணன் அவனோட பெட்டி பிடிக்கெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு இனிமே நானும் உன் கூட தான் தங்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது இவங்க 2 பேத்துக்கும் செம்ம ஷாக்கு. என்னது அப்படின்ற மாதிரி இவனையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அண்ணன் வந்துட்டு என்னோட ஒய்ஃப் இங்க தானே தங்கிட்டு இருக்கா, சோ அதனால நானும் இங்கதான் தங்குவேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்துட்டு நேத்து நைட் நீ என்னெல்லாம் பண்ண அப்படிங்கறத மறந்துட்டியா, இதுக்கப்புறமும் நான் உன் கூட வருவேன் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேக்குறா. அதே நேரம் ஹீரோவுமே ஒரு பக்கம் உள்ள விட மாட்டேங்கிறான். 2 பேரும் சேர்ந்தாக்குள்ள உள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க. இதை பார்த்து இவனுக்கு கடுப்பாக்குது. என்னைய வெளியே துரத்துறீங்க அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அவனோட அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணி அங்க இருக்கிற இன்னொரு வீட்ட வாங்க சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அங்கேயே வந்து தங்க ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் வெளிய வந்துட்டு இருப்பா. சூப்பர் மார்க்கெட் போகணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா இவன் வந்து வழிய விடாம, நானும் உன் கூட தான் வருவேன் அப்படின்ற மாதிரி வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் வந்துட்டு, என்ன ஒழுங்கா சமைக்கவும் விட மாட்ட, சாப்பிடவும் விட மாட்ட அப்படிதானே? உன் கூட வர்றதா இருந்தா நான் சாப்பிடவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவ வேகமா உள்ள போய் கதவ சாத்திக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்ட செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, அங்க வெறும் நூடுல்ஸ் பாக்கெட் மட்டும் தான் இருக்கு. அதனால ஹீரோயின் என்ன பண்றதுன்னு புரியாம நின்னுகிட்டு இருக்கும்போது தான் காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது. இவளும் போய் ஓப்பன் பண்ணி பார்க்கறா. பார்த்தா அங்க சமைக்கிறதுக்கு தேவையான ரொம்பவே காஸ்ட்லியான பொருள்லாம் இருக்கு. இத பார்த்தோனே ஹீரோயின், ஹீரோ தான் தனக்காக அனுப்பி வச்சிருக்கான் போல இருக்கு அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்து ஹீரோவுமே அங்க வரும்போது, ஹீரோயின் வந்துட்டு, "இதெல்லாம் நீ தான் அனுப்புனியா?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோ வந்து "நான் இல்ல" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் 2 பேத்துக்குமே புரிஞ்சிடுது, இது யார் அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலுமே இவன் வந்துட்டு, "யார் அனுப்புனா என்ன? நமக்காக தானே அனுப்பியிருக்காங்க. அதனால வேண்டான்னு சொல்ல வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருளையுமே வாங்கிக்கிறான். அண்ணன் இது எல்லாத்தையுமே சிசிடிவி கேமரா வழியா பார்த்துட்டு, "நான் உள்ள போகலன்னா என்ன? நான் வாங்கி குடுத்த திங்ஸாவது இப்ப உள்ள போயிருக்குல்ல. இதே மாதிரி நாளைக்கு நானும் உள்ள போயிடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கான். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து அண்ணன் குடுத்த பொருள வச்சு ரொம்பவே ஜாலியா, ரொம்பவே ரொமான்டிக்கா சமைச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. ஒரு வழியா எல்லாத்தையுமே குக் பண்ணி முடிச்ச பிறகு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா, அப்போன்னு பார்த்து அண்ணனுமே உள்ள வந்துடுறான். உள்ள நடந்துட்டு இருக்கிற ரொமான்ஸ பார்த்துட்டு, "என்னடா நடக்குது இங்க?" அப்படின்ற மாதிரி கேட்க, இவங்க 2 பேத்துக்கும் செம்ம ஷாக் ஆயிடுது. அண்ணனுக்கு வேற திடீர்னு தும்மல் வர ஆரம்பிச்சிருது. அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறத கிளியரா அவனால பார்க்க முடியல. உடனே ஹீரோயின் பக்கத்துல இருக்கிற டிஷ்யூ எடுத்து ஹீரோவோட ஃபேஸ துடைக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்ப இது எல்லாத்தையுமே அண்ணன்காரன் பார்த்துட்டு, "அவனுக்கு மட்டும் டிஷ்யூ குடுக்குற? எனக்கும் தானே கோல்டா இருக்கு. எனக்கும் டிஷ்யூ குடு" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். உடனே ஹீரோயின் அந்த பாக்ஸோட அவன் மேல எடுத்து எறியறா. இருந்தாலும் அண்ணன் இதுக்கெல்லாம் கவலைப்படுற மாதிரி இல்ல. அவன் பாட்டுக்கு மூக்க தொடச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் வந்துட்டு, "நீ இப்ப எதுக்காக உள்ள வந்த? அது மட்டும் இல்லாம டோரோட லாக் உனக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு கேட்கும்போது, இவன் வந்து ரொம்பவே கேஷுவலா, "இதுல என்ன இருக்கு? நீ என்னோட ஒய்ஃப், அவன் என்னோட தம்பி. அதனால இந்த வீட்டுக்கு நான் வந்துட்டு போயிட்டு தான் இருப்பேன். இந்த டோரோட பின் என்ன அப்படிங்கிறத என்னோட சிசிடிவி கேமரா வழியா தான் பார்த்தேன். பட் இருந்தாலும் பரவால்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே சாப்பிடுறதுக்கு உட்காந்துடுறான். அப்ப அண்ணன் வந்து ஹீரோ கிட்ட, "உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்துட்டு, "நாங்க 2 பேரும் ஏற்கனவே லீகலா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு நைஸா ஹீரோயினோட கைய பிடிக்கிறான். அப்ப அண்ணன் வந்துட்டு அந்த பொண்ண பத்தி எதுவுமே தெரியாம, "எதுக்காக கல்யாணம் பண்ண?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோ வந்துட்டு, "எனக்கு என்னோட ஒய்ஃப் மேல நெறைய லவ் இருக்கு. அது மட்டும் இல்லாம நெறைய நம்பிக்கை இருக்கு. அதனால என்கிட்ட இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டியுமே அவளுக்கு தான்" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் இத நெனச்சு வெட்கப்பட்டுக்கிட்டே வெறும் ஸ்பூன் எடுத்து வாயில வச்சுக்கிட்டு இருக்கா. இத எல்லாருமே பார்த்துடுறாங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் சமாளிச்சுட்டு, "ஃபர்ஸ்ட்டு எல்லாருமே சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே சாப்பிட சொல்றா. அண்ணன் ஹீரோ கிட்ட, "இப்ப என்னோட ஒய்ஃப் உன்னோட வீட்ல இருக்கிறதுனால, அவளுக்கு ஆக வேண்டிய செலவு எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன். இனிமே மாசம் மாசம் 1,000,000 நான் உனக்கு குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லும்போது, "உன்னோட ஒய்ஃப்க்கு தேவையான காச மட்டும் குடுத்தா பத்தாது. அவள கொஞ்சமாவது வந்து கேர் பண்ணிக்கணும். ஆனா அது உன்கிட்ட சுத்தமா கிடையாது" அப்படின்னு சொல்லும்போது, அண்ணனுக்கு கோவம் வந்துருது. "ஆமா, நீ தான் பெரிய காதல் மன்னனாச்சே. இப்ப நான் என்ன பண்ணணுங்கிற?" அப்படின்னு கேட்குறான். அது மட்டும் இல்லாம ஹீரோவோட அம்மா எப்பவுமே ஹீரோ மேல தான் பாசமா இருப்பாங்க போல இருக்கு. அதனால ஹீரோ கிட்ட, "அம்மா கூட எப்பவுமே உன் மேல தான் கேர் எடுத்துப்பாங்க. என்ன சுத்தமா கண்டுக்க மாட்டாங்க" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்துட்டு, "அம்மா உன்ன கண்டுக்கலன்னா என்ன? அதான் உன்கிட்ட பணக்கார அப்பா இருக்காங்களே, அவங்க உன்கிட்ட தானே இருக்காங்க" அப்படின்னு கேட்குறான். ஹீரோயினும், "ஃபர்ஸ்ட்டு சண்டைய நிறுத்துங்க" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அங்க இருக்கிற ஒரு நண்டோட கால உடைக்கிறா. அப்ப 2 பேரும் மாத்தி மாத்தி கைய நீட்டுறாங்க. இப்ப ஹீரோயின், "உங்களுக்கு தான் கை இருக்குல்ல, வேணும்னா எடுத்து சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அவ அவ பாட்டுக்கு சாப்பிடுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா அவளுக்கு சுத்தமாவே வரமாட்டேங்குது. இத ஹீரோவுமே பார்த்துட்டு, அந்த நண்ட உடைக்கிறதுக்கு அவன் தான் ஹெல்ப் பண்றான். அண்ணனுமே நோட் பண்றான். "நீ வந்து உன்னோட அண்ணன விட அண்ணி மேல ரொம்பவே பாசமா இருக்கியேப்பா" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோ வந்துட்டு, "பின்ன இருக்காதா? ஏன்னா அவங்க வந்துட்டு" அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்றதுக்கு வரான். இத கேட்டு ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போட்டுருது. அவ அப்படியே இருமிக்கிட்டு சமாளிக்கிறா. "இது ரொம்பவே காரமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோவும், "ஆமா, ஏன்னா அவங்களோட பிராண்டுக்கு நான் தானே மாடலா இருக்க போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பேச்ச மாத்தி விட்டுடுறான். அதுக்கப்புறம் ஒரு பார்ட்டிய காட்டுறாங்க. அந்த பார்ட்டி ஹீரோயின் அவளோட பிசினஸ்க்காக அரேஞ்ச் பண்ணியிருக்கா. இப்ப அந்த இடத்துல தான் அண்ணங்காரனுமே உட்கார்ந்துகிட்டு இருப்பான். இப்ப இந்த பார்ட்டிக்கு ஹீரோ வந்து ரொம்பவே மாஸா ஒரு கார்ல வந்து இறங்குறான். ஹீரோனுக்கு ஹீரோவ பார்த்தா ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. நான் தூரத்துல இருந்து பார்த்த அந்த ஆள் இப்ப வந்து என் கிட்டத்துல, அதுவும் என்னோட பிராண்ட் அம்பாசிடரா வந்து மாறியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோனுக்கு
ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஃபீலிங்காவுமே இருக்கு. அதே ஃபீலிங்கோட ஹீரோ ஒரு ஃபோட்டோ எடுக்கிறா. இத ஹீரோ நோட் பண்ணிட்டு, ஃபோட்டோ எடுக்கணும்னா என்கிட்டயே ஓப்பனா கேட்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயின் கூட போய் செல்ஃபி எடுத்துக்கிறான். இத சுத்தி இருக்கிற எல்லாருமே பார்க்குறாங்க. அப்ப ஹீரோயின் காதுகிட்ட போயிட்டு, "உனக்காக இவ்ளோ பண்றேன். எனக்காக ரிவார்ட் எப்ப தருவ?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் வந்து அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இத பார்த்து சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே, "இவங்க 2 பேரும் பெர்ஃபெக்ட் மேட்சா இருக்காங்களா?" அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேத்த பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. இத கேட்க கேட்க அண்ணங்காரனுக்கு கடுப்பா இருக்கு. இப்ப அதே பார்ட்டில தான் ஹீரோயினோட ஃப்ரெண்டும், ஹீரோவோட ஆஃபீஸ்ல வேலை பார்க்குற அந்த பையனுமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் நின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அவன் வந்துட்டு, "என்ன உனக்கு பிடிச்சிருக்கா?" அப்படிங்கிறத இன்டைரக்ட்டா கேட்கறதுக்கு ட்ரை பண்ணுவான். அப்படி அவன் கேட்கறதுக்கு முன்னாடியே அங்க வேற ஒருத்தங்க வந்து ஃப்ரெண்டு கிட்ட பேச ஆரம்பிச்சுடுறாங்க. அதனால இவனுமே சைலண்ட் ஆகிடுறான். இப்ப இவன் வந்துட்டு, "எதுக்காக என்னோட பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்க மாட்டேங்குது?" அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். இப்ப பக்கத்துல இருக்கிற அசிஸ்டன்ட் வந்துட்டு, "நீங்க சும்மா காசு குடுத்தா மட்டும் பத்தாது. அவங்களுக்கு தேவையான லவ்வையுமே குடுக்கணும்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து அந்த இடத்துக்கு நியான் வந்துடுறா. ஹீரோயின் இத பார்த்து ஷாக் ஆயிட்டு, "நீங்க இங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல" அப்படின்னு சொல்லும்போது, நியான் வந்து, "இப்போ உன்னோட பிசினஸ்க்கு நானும் இன்வெஸ்ட் பண்றேன். பட் அத தவிர இன்னைக்கு இங்க பர்சனல் விஷயமா உன்கிட்ட பேசலான்னு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்றா. இப்ப ஹீரோயின், "இத பத்தி நம்ம அப்புறம் பேசிக்கலாமே" அப்படின்னு கேட்கும்போது, இவ கேட்க மாட்டேங்கிறா. "நீ வந்து சென் லூவோட எக்ஸ் ஒய்ஃப் தானே?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயினுமே அத ஒத்துக்கிறா. இப்ப நியான் வந்து, "உனக்கு அப்ப ஜெலஸா இருக்கு அப்படிதானே?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் வந்துட்டு, "ஃபர்ஸ்ட்டு நான் உங்ககிட்ட என்ன சொல்லணும்னா, உங்க 2 பேத்த பார்த்து எனக்கு கொஞ்சம் கூட ஜெலஸ் இல்ல. அது மட்டும் இல்லாம, நான் பழைய பொருளெல்லாம் யூஸ் பண்றதில்ல" அப்படின்னு சொல்லும்போது, இத பத்தி எல்லாருமே பேச ஆரம்பிச்சுடுறாங்க. ஃபோட்டோவெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சுடுறாங்க. இத ஹீரோவுமே பார்த்துட்டு அங்க இருக்கிறவங்கள ஸ்டாப் பண்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கருந்து கூட்டிட்டு போகலான்னு ட்ரை பண்ணும்போது, அப்பவுமே நியான் அங்கருந்து அவள போக விட மாட்டேங்கிறா. உடனே ஹீரோயின் வந்துட்டு, "நீ எதுக்காக உண்மைய புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? அவன் வந்து என்னையும் லவ் பண்ணல, உன்னையும் லவ் பண்ணல. இதுதான் உண்மை" அப்படின்னு சொல்லும்போது, இத இவளால ஏத்துக்கவே முடியல. பக்கத்துல இருக்கிற ஒயின் எடுத்து ஹீரோயின் மேல ஊத்துறதுக்கு ட்ரை பண்றா. ஆனா அதுக்குள்ள ஹீரோ அத வந்து ஸ்டாப் பண்ணிடுறான். ஒயின் எல்லாம் அவன் மேல பட்டுருது. ஹீரோயின் ஹீரோ கிட்ட, "உனக்கு ஒண்ணும் ஆகலையே?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோ வந்து "ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்தா அண்ணனுமே அங்க வந்துட்டு, நியான் கிட்ட கோவப்படுறான். "இங்க என்ன பண்ற? அது மட்டும் இல்லாம நீ இப்ப பண்ண காரியத்துக்கு ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேளு" அப்படின்னு சொல்லும்போது, இவளுக்கு இது சுத்தமாவே பிடிக்க மாட்டேங்குது. அவ அங்கிருந்து கோச்சிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் அண்ணங்காரன் ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, "உனக்கு எதுவும் ஆகலையே?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் கொஞ்சம் கோபமா, "ஃபர்ஸ்ட் உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட போய் பாரு" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே ஹீரோயின காப்பாத்துறத பார்த்துட்டு, இவங்க 2 பேத்துக்கும் இடையில ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. இது அண்ணனோட காதுக்கும் விழுந்துருது. அப்போன்னு பார்த்து ஃப்ரெண்டுமே அங்க வந்துட்டு, "ஃபர்ஸ்ட் 2 பேரும் இங்கிருந்து கிளம்புங்க" அப்படின்னு சொல்லிடுறா. அதனால அவங்க 2 பேரும் அங்கிருந்து வேற ரூமுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் வந்து அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட, "இன்னைக்கு எடுத்த ஃபோட்டோ எதுவுமே மீடியால வரக்கூடாது" அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் அங்க இருக்கிறவங்கள கவனிச்சுக்கிட்டு இருப்பா. அப்போன்னு பார்த்து ஹீரோயினுமே கால் பண்ணிட்டு, "என்னால எல்லாமே இன்னைக்கு பாழா போச்சுல" அப்படின்னு சொல்லும்போது, ஃப்ரெண்டு வந்துட்டு, "கவலைப்படாத. இது ஒண்ணும் அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்ல. பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லி ஹீரோயின சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கா. ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு கால கட் பண்ணிட்டு திரும்புறா. அப்போன்னு பார்த்தா ஆப்போசிட்ல ஹீரோ வந்து நிக்கிறானா, அதனால ஹீரோயின் ஹீரோவ மோதுற மாதிரி போயிடுறா. அப்ப ஹீரோ வந்துட்டு, "நீ ரொம்பவே கேர்லெஸ்ஸா இருக்க. கொஞ்சம் விட்டா என்னோட ஹார்ட்ட நொறுக்கியிருப்ப" அப்படின்னு சொல்லி விளையாண்டுகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட, "உன்னால தான் இன்னைக்கு என்னோட ட்ரெஸ் ஈரமாயிடுச்சு. இத சேஞ்ச் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியா?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயினும் எந்த ட்ரெஸ் போட்டுக்கிறேன்னு நீ கேட்கும்போது, "நான் ட்ரெஸ்ஸே போட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் அண்ணன் வேற ஹீரோக்கு கன்டினியூவா கால் பண்ணிட்டே இருப்பான். ஆனா அவன் கால் அட்டெண்ட் பண்ணவே மாட்டான். இத வந்து இவன் பார்த்துட்டு, இவன் எங்க தான் போனானோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, பக்கத்துல இருக்கிற அசிஸ்டன்ட் வந்துட்டு, "எனக்கு என்னமோ உங்களோட ஒய்ஃபும் தம்பியும் ஒண்ணா தான் போனாங்க. ஒருவேளை அவங்க 2 பேரும் ஒண்ணா இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு திங்க் ஆகுது" அப்படின்னு சொல்லும்போது, இவன் வந்துட்டு, "உன்னோட திங்கிங்ல தீய தானே வச்சு கொளுத்தணும். நான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்புறான். இங்க என்னடான்னா ஹீரோயின் ஹீரோக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றேன், ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல டையெல்லாம் தூக்கி வீசிட்டு 2 பேரும் டீப்பா கிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ வேற கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான், "நீ வந்து பின்வாங்க மாட்டல்ல" அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோனும் இதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு, எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் போய்க்கிட்டு இருக்கும். அப்போன்னு பார்த்து சிவ பூஜையில கரடி பூந்த மாதிரி அண்ணன்காரன் டோர ஓப்பன் பண்ணி விட்டுடுறான். இத பார்த்து இவங்க 2 பேத்துக்கும் ஒரே ஷாக்கு. அதே நேரம் இவனுமே ஷாக் ஆகுற மாதிரி காட்டுறாங்க. ஆனா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கல. அதுக்குள்ளயே இவங்க 2 பேரும் வேற இடத்துக்கு போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்ப அண்ணங்காரன் இவங்கள தேடுறத பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே பயமாயிடுது. பட் ஹீரோ ரொம்பவே கூலா தான் இருக்கான். யாரு பார்த்தா எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி நின்னுக்கிட்டு இருக்கான். இப்ப அண்ணங்காரன் ஹீரோவோட டைய பார்த்துட்டு, இவன் இங்க தான் இருப்பானோ அப்படின்ற மாதிரி சந்தேகப்படுறான். அதுக்கேத்த மாதிரி பக்கத்துல இருக்கிற ஸ்க்ரீன் எல்லாம் வேற அசையுது. அதுக்குள்ள யாரோ நிக்கிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. அத ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது, அதுக்குள்ள ஹீரோ உள்ள இருந்து வெளிய வந்துடுறான். இத பார்த்து இவன் ஷாக் ஆயிட்டு, "நீ இங்க என்னடா பண்ற?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் வந்து என்னோட சீக்ரெட் ஒய்ஃப் கூட
இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். இப்ப அண்ணனும் அவள எங்க காணுமே அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோ வந்துட்டு அவ கொஞ்சம் ஷை டைப்பா, அதனால தான் வெளிய வரதுக்கு கொஞ்சம் வெட்கப்பட்டுக்கிட்டு இருக்கா. வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற ஸ்க்ரீன கழட்டி விடுறான். அது ஹீரோயின் மேல போய் விழுகுது. உடனே ஹீரோவ அப்படியே குண்டு கட்டா அப்படியே சுருட்டிட்டு தூக்கிட்டு ஓடிடுறான். அதுக்கப்புறம் தான் அண்ணன் வந்து அங்க இருக்கிற ஒரு ஷால பாக்குறான். ஹீரோயின் அங்கிருந்து போறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட் இந்த ஷால ஹீரோயின் கிட்ட குடுத்திருப்பா. இப்ப அண்ணனுக்கு ஒரு வேள இவங்க 2 பேரும் ஒண்ணா இருந்திருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி டவுட் வருது. அதனால இவங்கள ஃபாலோ பண்ணிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ளயே அந்த இடத்துக்கு ஃப்ரெண்ட் வந்துடுறா. ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோயினோட ஷால காமிச்சுட்டு, "அவ இங்க தானே இருந்தா" அப்படின்னு கேட்கும்போது, ஃப்ரெண்டு வந்து இல்லன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறா. "இங்க வர நெறைய கஸ்டமருக்கு இந்த ஷால் ரொம்பவே பிடிக்கும். இது அவங்களதா கூட இருக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் குழப்பி விட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறா. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு ஹீரோவையும் ஹீரோயினையும் மீட் பண்ணிட்டு நடந்த விஷயத்த பத்தி சொல்லும்போது, ஹீரோ வந்து, "இனிமே யாரும் நம்மள பாத்துருவாங்களோன்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டாம். ஏன்னா என்னோட பாட்டியோட 80வது பர்த்டே கூடிய சீக்கிரமாவே வரப்போகுது. அங்க வந்து என்ன நடந்தாலுமே சரி, யார் என்ன பேசினாலுமே சரி, நான் நம்மள பத்தி சொல்ல தான் போறேன்" அப்படின்னு சொல்லிடுறான். இத பத்தி ஹீரோயினும் கொஞ்சம் யோசிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவளோட ஒர்க்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பா. அப்ப அண்ணனுமே கால் பண்ணிட்டு, "இன்னைக்கு நீ வந்து ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்ட அப்படின்னா, நான் உன்ன பிக்கப் பண்றதுக்கு கூப்பிட வரவா?" அப்படின்ட்டு கேட்குறான். ஆனா ஹீரோயின் வந்து, "எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. அது மட்டும் இல்லாம நான் கூடிய சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க போறதா இருக்கேன், என்னோட பாய் ஃப்ரெண்ட" அப்படின்னு சொல்லும்போது, இவன் டென்ஷன் ஆயிட்டு, "என்ன இப்படி பேசுற?" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே ஹீரோயின் வந்துட்டு, "உனக்கு தான் நியான் இருக்கால்ல, அப்புறம் எதுக்காக என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? அவளையாவது ஒழுங்கா வச்சு வாழ பாரு" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு கடைக்கு வெளிய பார்க்கும்போது, அங்க நியான் நின்னுகிட்டு இருப்பா. இத பார்த்து இவ ஷாக் ஆயிட்டு வேகமா ஹீரோயின் கிட்ட போயிட்டு, "இந்த மாரி நியான் வெளிய வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. பெசாட்டி நான் கடைய அடைச்சிருவா. இல்லன்னா நம்ம 2 பேரும் இங்கேருந்து தப்பிச்சிடலாமா?" அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா ஹீரோயின் வந்து, "அதெல்லாம் பண்ண வேணாம். அவள உள்ள கூப்பிடு" அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் 2 பேரும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ரொம்பவே கோவமா பார்த்துட்டு முறைச்சுக்கிறாங்க. அப்ப ஹீரோயினுக்கு வந்து பயம் வந்துடுது. எங்க அன்னைக்கு ஒயின நம்ம மேல தூக்கி ஊத்துன மாதிரி, இன்னைக்கு எதையாவது தூக்கி ஊத்திருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பக்கம் காஃபி எடுக்குறா. இன்னொரு பக்கம் ஒரு ஸ்கேல் எடுக்குறா. நியான் சாரின்னு சொல்லிட்டு சாரி கேட்கறதுக்காக குனிறா. ஆனா இவ அத தப்பா புரிஞ்சுட்டு ஸ்கேல வந்து முன்னாடி நீட்டுறா. இவளுக்கா ஒண்ணும் புரியல. திரு திருன்னு இவளே பார்த்துக்கிட்டு இருக்கா. உடனே இவளும், "இது ஒண்ணும் இல்ல. இது ஸ்கேலு. சும்மா அளக்கறதுக்காக யூஸ் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. அப்புறம் நியான் ஹீரோயின் கிட்ட, "அன்னைக்கு நான் அந்த மாரி நடந்துருக்க கூடாது. சாரி" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் வந்துட்டு, "என்ன சொன்ன? இன்னொரு வாட்டி சொல்லு. என்னோட காதுல சுத்தமா கேட்கல" அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. அதனால இவளும் சாரி அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயினுக்கு கேட்க கேட்க சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் அவன்கிட்ட இருந்து, "நீ கொஞ்சம் விலகி இரு" அப்படின்னு சொல்லும்போது, இவ அத கேட்க மாட்டேங்கிறா. "இல்ல நாங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கோம்" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயினுக்கு இப்ப நியானை நினைச்சா கொஞ்சம் பரிதாபமா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் ரோட்ல நடந்து போய்க்கிட்டு இருப்பா. அப்ப இவ பின்னாடி ஹீரோவுமே கார்ல வருவான். இப்ப ஹீரோயின் நடந்து போறத பார்த்துட்டு ஹீரோ கால் பண்றான். ஹீரோ பின்னாடி திரும்பி பாருன்னு சொல்லும்போது, இவளும் பின்னாடி திரும்பி பார்க்கறா. அங்க அவன பார்த்த உடனேயே, இவன் தான் நம்மளுக்கான ஆளு அப்படிங்கிறத ஹீரோயின் முடிவு பண்ணிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோவ ஓடி போய் ஹக் பண்ணிட்டு கொஞ்சம் எமோஷனலா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. ஹீரோவும் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் வந்துட்டு, "இத்தன நாள் நம்ம சீக்ரெட்டா இருந்ததெல்லாம் போதும். இனிமே நம்மளோட ரிலேஷன்ஷிப் பத்தி அனௌன்ஸ் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோக்கு செம்ம ஜாலி ஆகிடுது. ஹீரோயின தூக்கி சுத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே கார்ல போய்க்கிட்டு இருப்பாங்க. இத அண்ணன் காரணமே பார்த்துடுறான். ஹீரோனுக்கு கால் பண்றான். ஹீரோயினும் அட்டெண்ட் பண்ணிட்டு, "என்ன வேணும்?" அப்படின்னு கேட்கும்போது, இவன் வந்துட்டு, "ஒழுங்கா உன்னோட பாய் ஃப்ரெண்ட் யாரு அப்படிங்கிறத என்கிட்ட சொல்லு" அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். இதுக்கு ஹீரோயின் வந்துட்டு, "கூடிய சீக்கிரம் உனக்கே தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு கால கட் பண்றா. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட, "இது நம்ம வீட்டுக்கு போகிற வழி இல்லையே" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோ வந்து, "இப்ப நம்ம வீட்டுக்கு போகல. உன்ன வேற ஒரு இடத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சினிமா தியேட்டருக்கு கூட்டிட்டு போறான். அங்க போய் பார்த்தா, அங்க இருக்கிற எல்லா டிக்கெட்டுமே இவனே புக் பண்ணிட்டான் போல இருக்கு. நாள பின்ன நம்மள பத்தி யாரும் காசிப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோனுக்கும் இத கேட்டு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. அப்பதான் ஹீரோ வந்துட்டு, "இதுக்கு முன்னாடி என்னோட அண்ணன் உன்ன தியேட்டருக்கு கூட்டிட்டு போகாதத நினைச்சு நீ ஃபீல் பண்ணாதானே" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோனுக்கு இத கேட்டு ஷாக்கா இருக்கு. என்னடா இது, நம்மளுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு உண்மை, இவனுக்கு எப்படி தெரிஞ்சுக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. அப்பதான் ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதுல ஹீரோயின் வந்து அண்ணன்காரனோட தியேட்டருக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருப்பா போல இருக்கு. ஆனா அவன் வந்து கூட்டிட்டு போயிருக்க மாட்டான். இப்ப இத நினைச்சு ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணி ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பா. இத பத்தியெல்லாம் இப்ப நினைச்சு பாக்குறா. ஆனா ஹீரோ இப்ப ஹீரோயின ரொம்பவே கம்ஃபர்டபுளா வச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மூவி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடுது. ஹீரோயின் மூவிய பாப்பான்னு பார்த்தா ஹீரோவையே பாத்துக்கிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோவே கேட்டுடுறான், "நீ என்ன பாக்குறியா இல்லைன்னா மூவிய பாக்குறியா?" அப்படின்ட்டு.
அப்படின்ட்டு. இதுக்கு ஹீரோயின் ஓப்பனா இதுல என்ன சந்தேகம், நான் உன்னதான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு இதை கேட்டு ஜாலி ஆயிடுது. சரி இது நம்மளோட டேட்டு தானே, டேட்டுக்கு வந்தா நான் உன்னை என்ன வேணாலும் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் அண்ணனை காட்டுறாங்க. இப்போ வரைக்கும் அண்ணனுக்கு ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் யாரு அப்படிங்கிறது சரியா தெரியல. இதை பத்தி விசாரிக்க சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இன்னைக்குதான் இவங்களோட பாட்டி பர்த்டே போல இருக்கு. அதுக்கு நான் கிளம்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். ஆப்போசிட்ல ஹீரோ வரத பார்த்துட்டு நீ என்ன 2 பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு போற அப்படின்னு கேட்கும்போது இவன் வந்துட்டு ஆமா, ஒண்ணு வந்து எனக்கு இன்னொன்னு வந்து ஹீரோனுக்கு அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு அதை கேட்டு கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. நீ வந்து உன்னோட வேலையை மட்டும் பார்த்தா போதுமே, எதுக்கு அவளை இப்படி கவனிச்சுக்கிற அப்படின்னு கேட்கும்போது இவன் வந்துட்டு கவலைப்படாத, நான் என்னைக்குமே என்னோட ஒய்ஃப் மட்டும் தான் லவ் பண்றேனே தவிர மீதி யாரையும் லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் ஹீரோயினை எழுப்புறதுக்காக ஹீரோ கிட்டார்லாம் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப இதுக்கு முன்னாடியே ஹீரோ இந்த கிட்டாரை ப்ளே பண்ற மாதிரி காட்டுறாங்க. அப்ப ஹீரோயினுமே வந்து எந்திரிச்சிட்டு அந்த பாட்டை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோ சொல்றான், இன்னைக்கு ஈவினிங் நம்ம பாட்டியை பாக்குறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டோடனே ஹீரோனுக்கு கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்கு. அப்படியே ஈவினிங்கா ஆகுது. ஹீரோயின் ரொம்பவே சோகமா உட்காந்துக்கிட்டு இருப்பா. இதை பார்த்து ஹீரோ வந்துட்டு என்னாச்சுன்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்து இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோ வந்து கவலைப்படாத, பாட்டி நம்ம கிட்ட நல்லபடியா தான் நடந்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கூட்டிட்டு போறான். அதுக்கப்புறம் பாட்டியை காட்டுறாங்க. பாட்டி யாருக்குமே தெரியாம கொஞ்சம் ஃபுட் எல்லாம் ஒளிச்சு வச்சிருப்பாங்க போல இருக்கு. அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஒருத்தன் வந்துட்டு இந்த மாதிரி உங்களோட பேரன் வரான் அப்படின்னு சொன்ன உடனேயே பாட்டி எல்லாத்தையுமே ஒளிச்சு வச்சுட்டு வாயெல்லாம் தொடச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்க ஹீரோவும் ஹீரோயினும் வராங்க. ஹீரோ நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது பாட்டி இதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது, இவ உன்னோட அண்ணனோட ஒய்ஃப் தானே அப்படின்னு கேட்கும்போது இவங்களும் நடந்த இடத்த பத்தியும் சொல்றாங்க. அதனால பாட்டியுமே வந்து இவங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு பக்கத்துல வந்து உட்கார சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாட்டி அவங்களோட கையில போட்டிருக்கிற வளையல் எடுத்து ஹீரோனோட கையில மாட்டி விட்டுட்டு இது வழக்கமா எங்களோட வீட்டு மருமகளுங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் இப்ப வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. அதுக்கப்புறம் அண்ணனை காட்டுறாங்க. அண்ணன் கிட்ட அவனோட அசிஸ்டன்ட் வந்துட்டு இந்த மாதிரி நீங்க தேடிட்டு இருக்கிற பாய் ஃப்ரெண்ட் ஹீரோ தான் அப்படிங்கிற உண்மையை சொல்றான். இதை கேட்டு இவனுக்கு கொஞ்சம் ஷாக்கா இருக்கு. இதை பத்தி இவன் இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அப்போன்னு பார்த்து அப்பா கால் பண்ணிட்டு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னேன்ல, அதனால கொஞ்சம் சீக்கிரமா வா அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. இவனும் சரின்ட்டு காலை கட் பண்றான். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் பத்தி ஒவ்வொன்றா திங்க் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கான். இவங்க வீட்ல என்னடான்னா பாட்டிக்கு KFC சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. இப்ப அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை இவங்க 2 பேரு கூடயும் ஷேர் பண்ணி ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வெளியே ஹீரோவோட அப்பாவும் நியானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து தான் அண்ணாக்காரனுமே உள்ள வரான். இவனை பார்த்ததும் நியானுக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. பட் இருந்தாலும் அவன் மூஞ்சில அந்த சந்தோஷம் இல்ல. கொஞ்சம் உருன்னு தான் இருக்கான். அதுக்கப்புறம் வேக வேகமா போய் உள்ள பார்க்கறான். பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினும் அதுக்கு முன்னாடியே அங்க உட்கார்ந்திருக்காங்க. அப்ப இவன் கேட்கறான், நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன ஃபூல் ஆக்கலான்னு முடிவு பண்ணிருக்கீங்களா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் அவங்க சொல்றாங்க, இங்க பார் நாங்க 2 பேரும் ஏற்கனவே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிங் ரிங் எடுத்து அவன்கிட்ட காட்டுறாங்க. அப்போ ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. இதுல ஹீரோவும் அண்ணனும் சின்ன பசங்களா இருக்கும்போது அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இடையில சண்டை வந்திருக்கு. இதுல அம்மா வந்து ஹீரோவை மட்டும் அங்கிருந்து கூட்டிட்டு போயிருப்பாங்க. அப்ப அண்ணன் அவங்க கூட போகணும்னு சொல்லியிருப்பான். அப்ப அப்பா வந்துட்டு இங்க பாரு அவங்க கிட்டலாம் காசு இல்ல, நீ என்கிட்ட இரு அப்பதான் நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை நம்பி அப்போத்துல இருந்து இவனும் அப்பா கூடயே இருந்துட்டு இருப்பான். இது எல்லாத்தையுமே அண்ணன்காரன் நினைச்சு பார்த்துட்டு அன்னைக்கு என்னோட அம்மாவை என்கிட்ட இருந்து கூட்டிட்டு போனேன், இப்ப என்னோட ஒய்ஃபை கூட்டிட்டு போயிட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவனை புடிச்சு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். பதிலுக்கு இவனுமே நீ என்ன பெரிய ஒழுங்கா, நீ கல்யாணம் பண்ண பிறகு உன்னோட ஒய்ஃபை நல்லபடியா பாத்துக்கிட்டியா, நீ அவளை எப்ப பார்த்தாலும் சந்தேகப்பட்டுக்கிட்டு தானே இருந்த, அதுக்காக தானே நியானை யூஸ் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையுமே நியான் கேட்டுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அங்கிருந்து போகலான்னு பாக்குறா. அப்ப ஹீரோயின் தான் அவளை ஸ்டாப் பண்றா. அப்ப பாட்டியுமே அங்க வந்துட்டு இங்க பாருங்கம்மா, இந்த அண்ணனும் தம்பியும் சின்ன வயசுல இருந்தே இப்படிதான் எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இத பத்திலாம் நீங்க எதுவும் கேர் பண்ணிக்காதீங்க, எல்லாமே சரியாகிடும். அது வரைக்கும் வாங்க நம்ம எல்லாருமே போய் ஜாலியா கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காந்து நல்லா கேம் விளையாண்டு ஜூஸ் எல்லாம் குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப கூட இவங்க 2 பேரும் நல்லா ஃபைட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அத கூட இவங்க கண்டுக்காம திருப்பி அவங்களோட கேமையே கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல 2 பேரும் டயர்ட் ஆகி உட்கார்ந்துடுறாங்க. இருந்தாலும் வாயால மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்ப ஹீரோயின் ஹீரோவை கிட்ட கூப்பிட்டுட்டு இந்த அழகான ஃபேஸ எப்படி பண்ணி வச்சிருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை பிடிச்சு திட்டிக்கிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ அங்க கேம் விளையாண்டு இருக்கிறத பார்த்துட்டு நீ இதுல வின் பண்ணியா அப்படின்னு கேட்கும்போது எல்லாத்துலயுமே நியான் தான் வின் பண்ணிருப்பா. அதனால ஹீரோ இதை பார்த்துட்டு சரிப்பா அப்படின்னா நம்ம இங்கிருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு அங்க இருந்து போறதுக்கு ட்ரை பண்றான். இப்ப அண்ணன்காரன் விட மாட்டேங்கிறான். என்னோட பொண்டாட்டியை கூப்பிட்டுட்டு நீ எங்கடா போற அப்படின்ற மாதிரி வழிய மறைச்சுக்கிறான். அப்ப ஹீரோயின் வந்துட்டு நமக்கு இடையில கல்யாணம் ஆனதுக்கு அப்புறத்துல இருந்து நீ என்ன ஒழுங்காவே பாத்துக்கல, இப்ப மட்டும் உனக்கு என்ன புது அக்காரு அப்படின்னு சொல்லி கோச்சிக்கிட்டு ஹீரோவை கூட்டிட்டு அங்க இருந்து போயிடுறா. அதுக்கு பின்னாடியே நியானுமே வரா. இவ வந்து 2 பேரும் ஆசையா
கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிங் எல்லாம் வாங்கி வச்சிருப்பா. இப்ப இத இவன் கையிலேயே குடுத்துட்டு, இதுக்கான எந்த அவசியமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிடுறா. அண்ணனுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்னடா இது எல்லாமே இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோக்கு மருந்து போட்டு விட்டுக்கிட்டு இருப்பா. ஹீரோ இப்ப கூட எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் கிஸ் எல்லாம் பண்ணிட்டு, இப்போ ஓகேவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. பதிலுக்கு ஹீரோ வந்துட்டு இப்போ கொஞ்சம் ஓகே. பட் இருந்தாலும் ஃபுல்லா ஓகே ஆகணும்னா, அதுக்கு நீ வேணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின அங்கிருந்து தூக்கிட்டு பெட்ரூமுக்கு போய் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அதுக்கு அடுத்த நாள் காலையில ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டு, "இன்னைக்கு என்ன நாள் அப்படிங்கிறதையே மறந்துட்டியா? இன்னைக்கு தான் வந்து ட்ரெஸ் எல்லாம் ட்ரையல் பார்க்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதாவது ஹீரோக்கு இன்னைக்கு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா மாட்டி விட்டு, எந்த ட்ரெஸ் அவனுக்கு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி ட்ரையல் பார்க்க போறாங்க போல இருக்கு. இப்ப அதுக்காக ஹீரோவும், ஹீரோயினும் கிளம்புறாங்க. இப்ப வீட்டுக்கு முன்னாடி ஒரு பொக்கே இருக்கு. அத இவ பார்த்துட்டு, இத அண்ணக்காரன் தான் அனுப்பியிருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுறா. அத தூக்கி ஓரமா வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹீரோ கூட கிளம்பி போயிடுறா. இது எல்லாத்தையுமே இவன் கேமராவுல பார்த்துட்டு, நேர்ல அந்த பொக்கேவ போய் பார்க்குறான். அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ ஒவ்வொரு காஸ்டியூமா சேஞ்ச் பண்ணி ஹீரோயின் கிட்ட வந்துட்டு நல்லா இருக்கான்னு கேட்கும்போது, ஹீரோயினுக்கு எதுவுமே சுத்தமா பிடிக்கல. கடைசியா ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் அண்ட் பேண்ட் வந்து போட்டுட்டு வந்து நிக்கிறான். இது ஹீரோனுக்கு பிடிச்சிருக்கு. உடனே ஹீரோ ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, "நெக்ஸ்ட் டைம் நம்ம பெட்ல இருக்கும்போது இந்த ட்ரெஸ்ஸையே நான் போட்டுக்கிறேன்" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயினும் வந்து கிஸ் பண்ற மாதிரி கொஞ்சிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து அவங்கவங்களோட வேலைய பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா, அப்ப ஹீரோ வந்து ஹீரோயினையே பார்த்துக்கிட்டு இருப்பானா, அப்போன்னு பார்த்து இந்த அண்ணக்காரன் வேற உள்ள வரான். இங்க நடக்கிற எல்லா சீனையுமே பார்த்துட்டு, அவன் யாருக்கோ கால் பண்ணி, "நீங்க எனக்கு ஒரு வேலை செய்யணும்" அப்படின்னு சொல்றான். ஆனா, யாருக்கு கால் பண்ணா, என்ன சொன்னான் அப்படிங்கிறத அங்க காட்டல. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட ஒரு ஆள் வந்துட்டு, "நான் உங்ககிட்ட தனியா பேசணும்" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் வந்து, "இது என்னோட ஹஸ்பண்ட் தான். எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே இவரு வந்துட்டு, "இங்க பாருங்க நம்மளோட கான்ட்ராக்ட் முடியறதுக்கு இன்னும் 3 வருஷம் இருக்கு. ஸோ அதுவரைக்கும் நம்மளோட பாஸ் சொல்றத நம்ம கேட்டாகணும். இப்ப பாஸ் உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்காக உங்கள கூப்ட்டுருக்காங்க" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயினுக்கு கடுப்பாகுது. பட் இருந்தாலும் ஹீரோ பரவால்ல நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். அப்புறம் இங்க அண்ணன காட்டுறாங்க. அண்ணன் வந்து ஹீரோயின் தனியா வருவா அப்படின்ற நெனப்புல, அங்க நெறைய டெக்கரேட்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து கதவ தட்டுற சத்தம் கேக்குது. இவனும் ஜாலியா போய் ஓப்பன் பண்ணி பார்க்கறான். பார்த்தா ஹீரோயின் கூட ஹீரோவுமே வந்திருக்கான். அப்ப அண்ணன் ஹீரோவ பார்த்து, "நீ எதுக்குடா இங்க வந்த?" அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பார்க்கும்போது, இவன் வந்துட்டு, "என்னோட ஒய்ஃப தனியா விட முடியாதுல்ல. அதனால தான் நானும் கூடவே வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதனால இவனும் வேற வழி இல்லாம 2 பேரும் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோவும், ஹீரோயினும் போய் உட்கார்றாங்க. அப்ப அண்ணன்காரன் வந்துட்டு, "இங்க பாரு நான் உனக்கு மட்டும் தான் சாப்பாடு ரெடி பண்ணேன். இவனுக்கெல்லாம் சாப்பாடு ரெடி பண்ணல" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் வந்து பரவால்ல. அவனுக்கு வந்து என்னோட சாப்பாட்ட நான் குடுப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அண்ணன் ஹீரோயினோட பிளேட்ல ஏதோ ஃபுட் எடுத்து வைக்கிறான். இது ஹீரோயினுக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. அவ அங்கிருந்து அத தள்ளி விட்டுட்டு, லவ் இல்லாம எனக்கு வந்து இது யாரும் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லும்போது, அண்ணன் வந்துட்டு உன்கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும்னு இருந்தேன். நீ திருப்பி எப்போ ஒர்க்குக்கு போனியோ, அப்பத்துலருந்து ரொம்பவே பிஸி ஆயிட்ட போல இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப பக்கத்துல இருக்கிற ஹீரோ வந்துட்டு, அது மட்டும் காரணம் கிடையாது. நாங்க வந்து புதுமண தம்பதியில. ஸோ அதனால எங்களுக்குன்னு தனியா வேலை இருக்கும்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அண்ணன் வந்துட்டு, "இங்க பாரு உனக்கும் எனக்கும் இடையில இவன கொண்டு வராத. எனக்கு இது சுத்தமா பிடிக்கல" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் வந்துட்டு, "நீ என்ன பேசிட்டு இருக்க? இவன் தான் என்னோட லைஃபு. இவன விட்டு நான் எப்படி இருக்க முடியும்?" அப்படின்னு சொல்றா. அண்ணன், "கண்டிப்பா உனக்கு அவன பிடிக்கிறதுக்கு வாய்ப்பில்ல" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்துட்டு, "இங்க பாரு இதுக்கு முன்னாடியே என்னோட ஒய்ஃபு 5 வருஷமா என்னோட ஃபேனா இருந்திருக்கா. அதனால அவளுக்கு என்ன பிடிக்கும்" அப்படின்னு சொல்லும்போது, இத கேட்ட அண்ணனுக்கு கடுப்பாகுது. "இங்க பாரு இப்ப நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். ஒண்ணு அவனோட கைய விடு. அப்படி இல்லன்னா, அவனோட கரியர நான் தொலைச்சிடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். அதாவது ஹீரோவும், ஹீரோயினும் ஒண்ணா இருக்கிறத பப்ளிக்ல அனௌன்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். ஹீரோ வந்துட்டு, "எனக்கு நாளைக்கு என்ன ஆகுது அப்படிங்கிறத பத்தி எனக்கு கவலை கிடையாது. உன்னோட டிசிஷன் எதுவோ அதுக்கு நான் கண்டிப்பா வந்து துணையா இருப்பேன்" அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அண்ணன் கிட்ட, "நான் உன் கூட இத்தன நாள் வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கை எனக்கு ஒரு கெட்ட கனவு மாதிரி இருந்தது. ஒரு வழியா எனக்கு அதுலருந்து விடுதலை கிடைக்க போகுது" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறதுக்கு ட்ரை பண்றா. அண்ணன் வந்துட்டு அவனோட கரியரே போயிடும் அப்படின்னு சொல்லி மிரட்டும்போது, "அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? இந்த விஷயத்த நானே பண்ணிடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின போய் ஹக் பண்ணிட்டு, "எங்களுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆகுது. ஆனா நாங்க இதுவரைக்கும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டதே இல்ல. இதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் ஜோடியாவே இருப்போம்" அப்படின்ற மாதிரி அண்ணன வெறுப்பேத்துறான். அதுக்கப்புறம் இவன் என்னெல்லாம் பண்ணான் அப்படிங்கிறத திருப்பி அவனுக்கே வந்து ரிமைண்டர் பண்ணிக்கிட்டு இருக்கான். "இதுக்கு முன்னாடி இறந்த மாதிரி நடிச்சு அவள ஏமாத்தணும்னு தானே நினைச்சிட்டு இருந்த" அப்படின்னு சொல்லும்போது, அண்ணங்காரன் வந்துட்டு, "இதுக்கு முன்னாடி என்னோட அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க. இப்ப நீ வந்து எனக்கு அதையே பண்றல்ல" அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாவமா பேச ஆரம்பிக்கிறான். அப்ப ஹீரோ வந்து, "சும்மா இப்படி நடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. ஃபர்ஸ்ட் அம்மா உடம்பு சரியில்லாம இறக்கறதுக்கு முன்னாடி நீ அம்மாவ வந்து பாப்ப அப்படின்னு சொல்லிட்டு அம்மா உன்னை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா அப்ப கூட நீ வரல. இப்படிலாம் இருக்கும்போது நீ அம்மாவ பத்திலாம் பேசுறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இப்ப
ஹீரோயினும் எனக்கு இதுக்கு மேல உன் கூட செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிட்டு அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் இவன் தனியா உட்காந்துருக்கான். இப்ப அவனை பார்க்க கொஞ்சம் சோகமா தெரியுது. அதுக்கப்புறம் இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லாம இப்ப எல்லாருக்கும் தெரியற மாதிரி பப்ளிக்கா 2 பேரும் ஜோடியா போய்க்கிட்டு இருக்காங்க. இத பார்த்து அங்க இருக்கிறவங்க எல்லாருமே இங்க பாரேன் இந்த மாதிரி பேரா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பத்தியே பேசிக்கிறாங்க. போட்டோலாம் வேற எடுக்குறாங்க. இத ஹீரோயினுமே நோட் பண்ணிட்டு போனை கொடுங்க அப்படின்னு சொல்றா. இத பார்த்து இவங்க 2 பேரும் பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது ஹீரோ இவங்க 2 பேத்தையும் ஹீரோ கூட சேர்த்து வச்சு போட்டோ எடுத்து குடுத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ ஒரு பையன் அங்க கிட்டார் ப்ளே பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவன் அந்த கிட்டாரை வாங்கி ப்ளே பண்ணிக்கிட்டு இருப்பான். ஃபர்ஸ்ட் இத ஹீரோயின் கண்டுக்க மாட்டா. அதுக்கப்புறம் போக போக அந்த பாட்டோட லைன் இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறா. அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் ஞாபகத்துல வருது. அப்ப ஹீரோ வந்து ஆக்டர் ஆகறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து கிட்டார் ப்ளே பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்ப ஹீரோயின் வந்துட்டு ரொம்பவே அதிகமான காசு கொடுக்கும்போது ஹீரோ வந்துட்டு நான் இதுக்கெல்லாம் ஒர்த்தான ஆள் இல்ல அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோயின் வந்து அப்படிலாம் கிடையாது, நீ ரொம்ப நல்லா பாடுற, ஆனா கொஞ்சம் சத்தமா பாடினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கிட்டாரை பாக்குறா. அது கொஞ்சம் டேமேஜ் ஆகி போயிருக்கு. அதனால இந்த கிட்டாரையும் நீ மாத்திரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கூட கொஞ்சம் காசு எடுத்து கொடுத்து ஹீரோவை ப்ளே பண்ண சொல்லி அவளும் கேட்டுக்கிட்டு இருப்பா. ஹீரோ பாடி முடிச்ச உடனேயே ஹீரோயின் ஹீரோ கிட்ட நான் இந்த வாட்டி எதையுமே சேஞ்ச் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு இப்பதான் புரியுது ஹீரோனுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதனால ஹீரோ கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுறான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போன பிறகும் ஹீரோ ஹீரோனுக்காக சாங் பாடிக்கிட்டு இருப்பான். அப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றான். ஹீரோ ஹீரோயினை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணதுக்கு அப்புறமா திருப்பி ஹீரோனை மீட் பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஏங்கிட்டு இருப்பான். சோ அதனால எப்பவுமே வந்து வழக்கமா அந்த இடத்துல உட்காந்துட்டு ஹீரோனுக்காக பாட்டு பாடிட்டே இருப்பான். ஆனா ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்க்க வந்திருக்கவே மாட்டா. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கும் இன்னும் கூட கல்யாணம் ஆகியிருக்கும். அதனால ஹீரோ வந்து இப்ப எவ்வளவுதான் வளர்ந்து வந்தாலுமே திருப்பியும் ஹீரோயினை அடைய முடியாத அளவுக்கு ரொம்பவே தூரத்துல இருப்பான். இப்ப இத பத்தி ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு ஆனா இனிமேலும் நம்ம அப்படி இருக்க போறது கிடையாது, நம்ம 2 பேரும் இனிமே ஒன்னாதான் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கியூட்டா கிஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாட்டி ஹீரோ ஹீரோயின் அப்படின்ட்டு 3 பேரும் கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப பாட்டி வந்து இத பத்தி உன்னோட அப்பா கிட்ட கேட்டியா, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்ட்டு கேட்கும்போது ஹீரோயின் வந்து எல்லாம் போக போக சரியாகிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்து அங்க திடீர்னு அண்ணங்காரன் வந்து நிக்கிறான். பின்னாடியே அப்பாவும் வந்து நிக்கிறாங்க. இப்ப இவன் வந்துட்டு அங்க இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் நான் அப்ராடுக்கு போக போறேன் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு இதை கேட்டு ஷாக் ஆகுது. அப்ப அப்பா அண்ணன் கிட்ட வந்துட்டு நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, நம்மளோட ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் பையன் நீதான், நீ வந்து அப்ராட் போயிட்டா எப்படி அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் இவன் வந்து ஒரு உண்மையே சொல்றான். அதாவது அம்மா இறக்குற மாதிரியான நிலைமையில இருக்கும்போது இவன் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருப்பான். இவனோட அப்பா தான் பிடிவாதமா இவனை விட்டுருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மா இறந்து போயிருப்பாங்க, இவனால பார்க்கவும் முடியாது. அதனால அப்பா கிட்ட என்னோட அம்மா இறக்கும்போது என்னை பார்க்க விடாம பண்ணிட்டீங்க, ஆனா இதுக்கப்புறமும் எனக்கு ஃபீலிங்ஸ் இல்லாத மாதிரி நான் இருக்க போறதில்ல, எனக்குன்னும் ஃபீலிங்ஸ் இருக்கு, நான் அதனால நீயானை போய் மீட் பண்ண போறேன், அவளுக்காக தான் அப்ராடுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். இப்பதான் ஹீரோனுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இப்பவாவது இவனுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் நடந்து போய்க்கிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அவனோட அண்ணனை பத்தி பேச ஆரம்பிக்கிறான். அப்ப ஹீரோயின் வந்துட்டு உன்னோட அண்ணன் எடுத்த முடிவு நல்லாதான் எனக்கு தோணுது, உன்னோட அண்ணனும் நீயானும் பெஸ்ட் பேர் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து அப்படின்னா நம்ம 2 பேரும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதோட இந்த மூவியும் ரொம்ப ஹாப்பியா முடியுது. இந்த மாதிரி நிறைய மூவி பார்க்கறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் ஹைப்பும் வந்து பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்ஸ். பை.